எல்லாரும் நான் வந்து ஸ்லாட் சாக்டன் சனிக்கிழமை காலையில எனக்கு நியூஸ் யூகே டைம் நியூஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லைக் நைட்டு 3 மணி போல இருக்கும். ஓகே, நான் வந்து டக்குன்னு சரி இது எனிவே வீடியோ போடுவோமா போட மாட்டோமான்னு தெரில. ஏன்னா 2 பேரும் ஆனுவல் லீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி போயிட்டோம். அதனால தெரில வீடியோ வருமா. சரி எனிவே ரியாக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரியாக்ஷன் ஸ்டோரி ஒன்று போட்டேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் கமெண்ட், உங்கள் ரியாக்ஷன்லாம் எனக்கு வேணாம், கௌதம் ரியாக்ஷன் என்ன அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ரியாக்ஷன். நானும் மக்களே தெரிஞ்சுக்கங்க, நானும் லைவாக பார்க்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு கிளப்போட ஓனராக இருக்கீங்க. யூ ஹவ் டு டேக் திஸ் பிக் டெசிஷன். ஒரு கிளப்போட வந்து ஹெட் கோச் வந்து நீங்கள் சாக் பண்ணணுங்கிற ஒரு பெரிய டெசிஷன் இருக்குது உங்கள் கையில். சீனியர் உங்கள் கிளப் கேப்டன் நீங்கள் பேச மாட்டீங்களா? கிளப் வைஸ் கேப்டன்ட்ட பேச மாட்டீங்களா? உங்கள் கிளப் லீடர்ஷிப்ட்ட பேச மாட்டீங்க? இப்போ லிவர்பூல் எடுத்துட்டோம்னா ஒரு வேண்டைக்கு, ஆலிசன், மேபி ஈவன் சோபோஸ்லா அண்ட் மெக்காலிஸ்டர்ட்ட பேச மாட்டீங்களா நீங்கள்? Third is my most important thing. Iraola has come on record and he said, ஒரு டீம் என்னை எதிர்த்து ஒரு லோ பிளாக் ஆட போறாங்களோ சிட் பேக் பண்ணாங்களோனோ இட் இஸ் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. என்னால டக் அவுட்ல உட்கார்ந்து இருக்க முடியாது அந்த மாதிரி. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது இந்த கிளப்பெல்லாம் விட்டுவிட்டு ஒரு கிளப் ஃபுட்பால்லாம் விட்டுட்டு ஒரு 2 வாரம் பிரேக் எடுத்து நல்லா வேர்ல்டு கப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிவர்பூல் நியூஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாயை மூடலாம். அதுக்குள்ள ஸ்லாட் சாக்ட் அது இதுன்னு திரும்ப இந்த பாட்காஸ்ட்லேருந்து ஒரு 2 வாரம் நிம்மதியாக லீவ் எடுக்க விடுங்கடா, அவ்வளோதான்டா நான் கேட்குறேன். எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் அதான் சொல்லிட்டு போயிருந்தேன் மக்கள்கிட்ட, இந்த மூஞ்சிகளை நீங்க 2 வாரமா பார்க்க வேண்டாம் மக்களே, ஒரு 15 நாள் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வர வச்சுட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம. அதனால தான் பாருங்க இன்னைக்கு நம்ம கிளப்புக்கு கருப்பு குடி, அதனால நான் கருப்பு சட்டை போட்டு வந்துட்டேன். அதனால என் தலைவனை அந்த அளவுக்கு வருத்தப்படுற விஷயம்லாம் இல்லை இது. என் தலைவனை எல்லாரும் பிளான் பண்ணி எல்லா உள்நாட்டு சதி வெளிநாட்டு சதி எல்லா சதி சேர்ந்தா மாதிரி உள்ள வச்சு உள்ளேயே வந்து சூழ்ச்சி பண்ணி மொத்தமா சேர்ந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. நேத்தெல்லாம் என்ன சந்தோஷம், அனௌன்ஸ் பண்ண உடனே அவன் அண்டார்டிகாலாம் குதிக்கிறான். அங்கிருந்துலாம் வீடியோ வருது, ஸ்லாட்டை தூக்கணும் ஒண்ணு. ஏன்டா அண்டார்டிகா வரைக்கும் என் தலைவன் ஃபேமஸ் ஆயிட்டானாடா அப்படின்னு இருந்துச்சு. ஆக மொத்தம் என் தலைவனை வந்து எல்லாம் பிளான் பண்ணி சதி பண்ணி எல்லாம் தூக்கியாச்சு. பாவம் மனுஷன் ஒரே டைலாக்ல ஐ வுட் லைக் டு தேங்க் த கிளப் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ கேவ் குட் டைம்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் த பிஎல் ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாரு. இனி 1 வருஷமா அந்த என்டிஏ சைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல, எதுவும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணிடுவாங்க. ஸோ எனிவேஸ் he is not going to talk out loud. ஏதோ ஏசி மிலான் வந்து அவரை ஃபாலோ பண்றாங்க இமீடியட்டா அப்பாயிண்ட் பண்றதுக்கு அப்படின்னு ரூமர்ஸ் வருது. அது எந்த அளவுக்கு வந்து என்ன உண்மைன்னு தெரியல. பட் எஸ்டர்டே சனிக்கிழமை தானே, எஸ்டர்டே மக்களை என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நான் வந்து நல்ல தூக்கத்துல ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணி போனை எடுத்து இருங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நான் வந்து ஸ்லாட் சாக்டன் சனிக்கிழமை காலையில எனக்கு நியூஸ் யூகே டைம் நியூஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லைக் நைட்டு 3 மணி போல இருக்கும். ஓகே, நான் வந்து டக்குன்னு சரி இது எனிவே வீடியோ போடுவோமா போட மாட்டோமான்னு தெரில. ஏன்னா 2 பேரும் ஆனுவல் லீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி போயிட்டோம். அதனால தெரில வீடியோ வருமா. சரி எனிவே ரியாக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரியாக்ஷன் ஸ்டோரி ஒன்று போட்டேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் கமெண்ட், உங்கள் ரியாக்ஷன்லாம் எனக்கு வேணாம், கௌதம் ரியாக்ஷன் என்ன அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ரியாக்ஷன். நானும் மக்களே தெரிஞ்சுக்கங்க, நானும் லைவாக பார்க்க போகிறேன். இப்போ சொல்லுங்கள். ஆமா, என்ன உண்மையா என்ன ஆச்சுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒன் ஐ தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தா நம்பாளு உங்களுடைய மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ், நம்பாளு காலையில எப்படி இருந்தாலும் மெசேஜ் பண்ண சரித்திரமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மெசேஜ் படிச்சா, ஸ்லாட் சாக்கிங் நம்ம ஒரு வீடியோ போடணும், என்ன இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு, அது எப்படி இருந்தாலும் நடக்கிற மாதிரி தெரியல, இவர் என்ன இப்பவே ஸ்லாட் சாக்கிங் வீடியோ போடணுங்கிறாரு அப்படின்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா பையனை கிளப்பிட்டாங்க. ஆடா பாவீங்களா, இப்ப நேத்து வரைக்கும் நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, நீங்க இன்னைக்கு என்னடா காலையில பார்த்தா கிளம்பிருச்சுங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதனால வந்து எல்லாரும் இதுல பல குரூப்ல வேற நீங்க டேக் பண்ணி வெளியே வரவும் இன்னும் எந்திரிக்கலையா நீ அப்படின்னு சொல்ல, அடா பாவீங்களா எல்லாரும் அந்த அளவுக்கு வெளியில இருந்தீங்களா என்னை போட்டு அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படியே நேரா ட்விட்டர் பக்கம் வந்தேன். வந்துட்டு பார்த்தேன், எல்லாம் நேற்று வரைக்கும் அவருடைய குழந்தைய அவருடைய பொண்டாட்டிய எல்லாத்தையும் கண்டபடி பேசிட்டு இருந்தவனுங்கெல்லாம்
நோ வி மஸ்ட் தேங்க்ஸ் லாட், இட் ஷுட் ஹவ் ஹேப்பன்ட் பிஃபோர்னா நாங்க வந்து ப்ராப்பரா சென்ட் ஆஃப் பண்ணிருப்போம். ஏன்டா டேய், நேத்து வரைக்கும் கண்ட கர்மத்தையே திட்டிட்டு இருந்தீங்களா அவரையெல்லாம்? எவனாச்சும் அப்படியெல்லாம் திட்டுவானாலாம் நிறைய பேர் நான் பிளாக் பண்ணி மியூட் பண்ணி அப்படியெல்லாம் வச்சிருக்கேன்டா ட்விட்டர்ல. அந்த அளவுக்கு மோசமா பேசிட்டு இருந்தவங்க அப்படியே பல்ட்டி அடிச்சு அவரை வந்து தேங்க் பண்ணிருப்போம் நாங்க, இருந்தாலும் ஹி கேவ் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் அவர் லைஃப், அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலடா கடைசி 5 மாசமா. இந்த மாதிரி ஒத்த வார்த்தை கூட நீங்க சொல்லடா இந்த மாதிரி பண்ணாருன்ட்டு. மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருக்காரு, யோகன் கிளாப் மாதிரி ஒரு மேனேஜருக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிஎல் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன். ஒன்னே ஒன்னு நான் சொல்ல விரும்புறேன், ஓகேவா? இப்ப நான் இதே சொல்றேன், என்னைய மாதிரி மேபி இந்த ஃபேன் பேஸ்ல ஒரு ஒரு 1% இருக்காங்க. யாரு நான் உங்களுக்கு சொல்லி இந்த போன எபிசோட்ல ஒன் இண்டிவிஜுவல் தான் என் கூட பாட்காஸ்ட் நடத்துறாங்க. I have many people in the fan base who thought like me for this one season. அந்த 1% மக்களுக்கும் club have made a statement. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈவன் குவாலிஃபிகேஷன் ஃபார் சாம்பியன்ஸ் லீக் இஸ் நாட் இனஃப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது யூ கேன் கோ ஆன், யூ கேன் ஹேவ் மல்டிபிள் இன்ஜுரிஸ், யூ கேன் டூ whatever can happen. இல்லைங்க, I disagree with thatங்க. see இப்போ நீங்க இன்ஜுரிஸ்ன்றீங்க, அன்னைக்கு ரீசெண்டா இருங்க, நான் ஸ்கை ஸ்போர்ட் நீங்க சொல்லுங்க, நான் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எடுத்தேன். என்ன டாட்னம் பத்தி ஆனா ஒரு கிராஃபிக் போட்டிருந்தான். அது இன்ஜுரிஸ்ன்றீங்க, we didn't even have the most injuries leagueல. கரெக்ட்ங்க, டாட்னம் definitely had more than us. Okay, where did they finish, where did we finish? இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னு, அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு போஸ்ட் எங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து யாரெல்லாம் who got the most number of injuries னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இது பாருங்க, Arsenal have missed the third most number of games Premier League. Okay. அவங்க டீப்பஸ்ட் ஸ்குவாட் இருக்கு, அதனால தே சர்வைவ்ட். செல்சி செகண்ட், ஸ்பர்ஸ் ஃபர்ஸ்ட், நியூகாசில் ஃபோர்த், அதுக்கு அப்புறம் தான் லிவர்பூல். ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து அண்ட் நீங்க இன்ஜுரிஸ்ன்றீங்க. ஓகே, இன்ஜுரிஸ் இஸ் ஓகே, இட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ ஆர்சனல் வந்து they have had a good team and they've என்ன சொல்றது, they've survived ஓரளவுக்கு இன்ஜுரி கிரைசிஸ்னால they've survived ஓரளவுக்கு இன்ஜுரிஸோட. இல்ல ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸே, நான் ஐ மீன் லேட்டர் ஆன் இந்த எபிசோடு எதுக்கு பண்றோம்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்லாட் சேக்கிங். ஏன்னா 2-3 பேர் ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கானுங்க. அந்த ஜென்ரலாக வந்து ஒன்றும் பெரிய சப்ஸ்டன்ஸ்லாம் இல்லை ஆர்டிக்கலில். பட் டேவிட் லின்ச்னு வந்து ஐ திங்க் டெய்லி மெயில்னு நினைக்கிறேன். டேவிட் லின்ச் எனக்கு இண்டிபெண்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் இல்லையா தெரில, எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மேபி ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ். அவன் ஒரு சப்ஸ்டாக் வச்சிருக்கான், அதில் வந்து அவனோட ஓன் சோர்சஸ்லாம் வச்சு ஒரு நல்ல டீட்டெயில்டாக ஆர்டிக்கல் போட்டிருக்கான். அதில் வந்து நிறைய இன்சைட் த கிளப் கம்பேர்ட் டு மற்ற ஜேர்னலிஸ்ட், அவன் இன்சைட் த கிளப் என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இந்த டெசிஷன் வந்து வாஸ் நாட் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் வந்து வி ஹவ் அண்டர் பெர்ஃபார்ம்ட் இந்த சீசன், 5th வந்ததுனால வந்து வி காட் சாக்ட், 60 பாயிண்ட்ஸ்னால வி காட் சாக்டுங்கிற டெசிஷன் மட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். அண்ட் இட் ஹேஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், அதை நம்ம இந்த எபிசோடில் பேசுவோம். அண்ட் கமிங் பேக் டு நீங்கள் சொன்னீங்க, அதை நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அது எனக்கும் பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது ஃபைனல் டேவே தெரிஞ்சுதான் வி குட் ஹவ் கிவன் ஹிம் a lap of honor அது இதுன்னு. ஐ டோன்ட் அக்ரி வித் தட்டுங்க. ஏன்னா அதாவது வந்து ஓகே, ஒரு பக்கம் வந்து ஸ்லாட்டுக்கு இந்த நியூஸ் வந்து சாட்டர்டே காலையில் தான் தெரிஞ்சது. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ ஆஸ் ஆஃப் லாஸ்ட் டே அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் போது ஹி வாஸ் ஸ்டில் கோயிங் டு பி இன் த ஜாப் அடுத்த சீசன். ஸோ அதனால ஸ்லாட்டுக்கே அது தெரியல அந்த டெசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைக் we have as fans, we have gratitude for அந்த லீக் ஜெயிச்சதுக்கு. அதுக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, அதுக்கு தேங்க்ஸ். பட் ஆனால் வந்து லைக் the standard that of football in general that we played this season வந்து is not Liverpool standards. அதனால வந்து we have to sack you. So அதனால I have gratitude, but at the same time இந்த two things can be true பாங்கல்ல. You can be thankful, at the same time you can say he is not the right fit இந்த கிளப்புக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். சோ நீங்க அந்த ஆர்டிகல் எடுக்கும்போது இனோவேஷன்லாம் எனக்கு கொடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல. இஸ் நாட் லைக் வந்து எஸ் ஸ்டேட் இயர் ஒரு 10 years won some 2 or 3 பிரீமியர் லீக் டைட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த விஷயம் வந்துங்க இப்போ I mean, I don't want to sound negative because I've always said எந்த மேனேஜர் வந்தாலுமே I am going to be supportive of that manager. And இப்போ நான் சொல்றேன், எந்த நியூ மேனேஜர் வந்தாலுமே for me I will analyze him only after 2 years. எனக்கு வந்து இந்த சீசன் again with new manager whoever it is I don't care. எத்தனையோ கேம் லூஸ் பண்ணாலும் for me minimum qualification is Champions League. Get me Champions League. I don't care about what else is happening. I don't want to also. ஏன்னா இதை நான் ஸ்டார்ட்டுக்கும் சொன்னேன், எனக்கு சாம்பியன்ஸ் லீக் வேணும். If possible make a deep run into it.
இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், கிளாப் சொன்னதுக்கும் நான் விட்டுட்டு போகும்போது சொல்றேன், ஸ்லாட் சொன்னதும் விட்டுட்டு போகும்போது சொல்றேன், we have a squad capable of challenging for the league. Yes, கண்டிப்பா. புது மேனேஜர் உள்ள வந்துட்டு இல்லைன்னா சொல்ல முடியாது. regardless of injuries, regardless of whatever, do we have a squad? Yes, we have a squad. Squad இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் இதே தான் நான் ஸ்லாட்டுக்கும் சொன்னேன். when he took over from club, squad is there. நீ எவ்வளோ எஃபெக்டிவா அந்த ஸ்குவாடை யூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ண டைட்டிலுக்கு தான் வந்து நம்ம பேசி ஆகணும். அப்போ இஃப் வி ஆர் திங்கிங் ஸ்குவாட் isn't there to challenge for a title ஃபைட்னாலே அப்போ நம்ம ஸ்லாட் பண்ணது irrelevant பண்ணிரணும் எனக்கு பேசிக்கலி. பிகாஸ் அப்ப ஸ்குவாட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி இருக்கணும். இல்ல we can't say that. See, you அத can சொல்றேன். have a squad, இல்ல you can have a squad that is not good enough for the title, Okay. ஆனா which will be good enough for a Champions League spot qualification. What do you mean good enough for a Champions League? To win the Champions League சொல்றீங்களா? இல்ல Champions League qualify. Exactly. Okay. அதான். Okay. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இப்போ இருக்கோங்கற. லிவர்பூல் வந்து இந்த சீசன் இப்போ especially with all these people leaving, ராபர்ட்சன், கொனாட்டி இவங்கெல்லாம் going, I mean இது வந்து நான் அப்புறம் பேசலாம்ன்றேன், what are the challenges for the new manager இந்த கிளப்ல வரதுக்கு. But one of the points I had was லிவர்பூல் வந்து இந்த சீசன் is in a transition. Okay, இந்த transition வந்து it is not like வந்து ஒரு டைட்டில் ஸ்குவாட் வந்து இப்போ 8th முடிச்சு திரும்ப they are trying to find their way back ன்னு. அப்படி இல்ல. It's a squad that was competing for the title. இப்போ வந்து it's a top 4 squad, top 4 top 5 squad. ஆனா they are not competing for the title. They don't have the என்ன சொல்றது ஒரு capability to compete for the title அப்படின்னு இந்த சீசன் தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு, அட்லீஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்குவாட் டெப்த். ஏன் அது இம்பார்ட்டன்ட்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து லைக் வி செட் 9 டீம் வந்து ஆர் கோயிங் டு பி பிளேயிங் இன் யூரோப், which means the team with the most squad depth and which remains injury free is probably the one that is going to win the title. ஏன்னா 9 team will play 3 times a week, பாக்கி இருக்கிற team won't play 3 times. அதுல one of the teams is Chelsea, which is a good team. And the league will become closer, top to bottom, and the first 20 teams they'll become closer. அதுதான் நான் சொல்ல வரேன். So அப்போ இந்த வருஷம் இருந்த ஸ்குவாட் வந்து can we both agree it was not built to go for the title? இல்ல, this is my problem. நீங்க கோச்சிங், see I have always said இந்த ஸ்குவாட் வந்து without a coach இந்த ஸ்குவாட் top 4 முடிச்சிருக்கும். ஓகேங்க, இப்ப சிம்பிள் எஸ் ஆர் நோ क्वेश्चन தான் உங்களை கேக்குறேன் நான். Is this squad good enough to go for a title or not this season? This squad was good enough to go for a title. இப்ப next season is different. ஏன்னா next season வந்து ராபர்ட்சன்லாம் போறான், your backup வந்து கோஸ்டாஸ் சிமிகாஸ்ன்னு இருந்தானே வெச்சுக்கோங்க, ஆண்டி ராபர்ட்சன் பதிலா. Okay. It is, and the drop off is a massive drop off. Where நான் ஏன் ஸ்லாட் வந்து was the right decision to let him go na, he didn't get the best out of his players. ஓகே, டீம் வந்து இப்போ இல்ல அதான் நான் இதுக்கு எங்க ஆரம்பிச்சேன்னா the way that he was let go of whatever decision, I still support the club. If they felt இத்தனை மாசமா நாங்க பார்த்துட்டோம், நாமளே சொல்லிருக்கோம், போன மார்ச்ல இருந்தே பயங்கர டிக்ளைன் இருந்துகிட்டு தான் இருக்கு, we were able to see அப்படின்னு. So if the club felt it's the right time to let him go na, for me again I'll stand with the club, I'll say it's the right time to let him go. அவ்வளவுதான். If it was me, I would have said, I mean if I was calling the shots, நான் வந்து மிட்டிகேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு I would have said okay, அந்த அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். If I don't see any sort of improvements அந்த அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும்னா then I have 3 weeks அந்த ஏன்னா இந்த வருஷம் அந்த பிரேக் 3 வாரம் இருக்கு அப்படின்னு if it was me. பட் the club thought இல்ல நாங்க வந்து 12 மாசமா இவாலுவேட் பண்ணியிருக்கோம், 12 மாசத்துலயே எங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, உனக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ் நீ வந்து நீ ப்ராப்பரா யூட்டிலைஸும் பண்ணல. So and the club have stuck by the decision. I mean they've made the decision. So I will definitely say okay, if they've made the decision. For me the thing is இப்போ இந்த ரெண்டு if you are comparing the new guy like ஒரு மெட்ரிக்கா நீ வந்து புது மேனேஜர் கம்பேர் பண்ற with 2 years with slot na, I am very sure no new manager will get at least on par with slot, winning a Premier League and qualifying for the Champions League. And if someone does that, I will be incredibly grateful again to that new manager. அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க ஃபைனலா மெட்ரிக் தான் எடுத்து பார்க்க முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சே இவங்க பயங்கர கேவலமான ஃபுட்பால் ஆடினாங்க, இருந்தாலும் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டாங்கப்பான்னு தான் பேசுவோம். இல்லைங்க, தட்ஸ் a very என்ன சொல்றது, that's not the way to look at this. ஏன்னா first of all அந்த team that Slot had last year and the team that whoever new manager will have this year is very different. So நீங்க situations are different, அதை நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஸோ எனிவே, ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒன் பாயிண்ட் இந்த டேவிட் லின்ச்சோட ஆர்டிக்கல் பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃப்ரம் அந்த மார்ச் லாஸ்ட் இயர்லேருந்தே வந்து டிக்ளைன் இருந்துச்சு. அண்ட்
அண்ட் கமிங் பேக் டு ஆக்சுவலாக பிஃபோர் ஐ கோ ஆன் டு இந்த டேவிட் லிஞ்சோட ஆர்டிக்கல், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஐ வுட் வெயிட்டட் டில் அக்டோபர், அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணியிருப்பேன் சரியா இல்லைனா. ப்ராப்ளம் இஸ் இப்போவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஏஜென்ட் மார்க்கெட், மேனேஜர் ஃப்ரீ ஏஜென்ட் மார்க்கெட்டோ ஆல்ரெடி வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட். ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா ஷாபி அலோன்சோ ஹஸ் கான் டு செல்சி. இருக்கிற டாப் மேனேஜர்ஸ்னு பார்த்தோன்னாக்கா இட் இஸ் இரையோலா, கிளாஸ்னர், அன்டோனியோ கான்டே, அந்த ரேஞ்சுக்கு போகுது இது. ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து மேனேஜர் மார்க்கெட் பயங்கரமாக இருக்குது. வி ஹாவ் ஒரு டாப் கிளாஸ் மேனேஜர் இருக்காரு மேனேஜர் இது பண்ணுறதுக்கு. ஃபேப்ரிகாஸ் வந்து ஈ சைட் ஐ வாண்ட் டு ஸ்டே அட் கோமோ, சாம்பியன்ஸ் வர வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டே அட் கோமோன்னு. ஸோ ஃபேப்ரிகாஸும் வர போகிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு மேக் த பெஸ்ட் ஆஃப் அ பேட் சுச்சுவேஷன். அண்ட் இந்த நீங்கள் சொன்னீங்க மார்ச்லேருந்தே இந்த டிக்ளைன் இருக்குது, அதாவது போன வருஷம் மார்ச்லேருந்து நான் சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து டேவிட் லிஞ்சோட ஆர்டிக்கல்லேருந்து படிக்கிறேன். ஸோ எப்போ வந்து அவங்க when they started first noticing that there are problems ன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலாக there was a relaxed style of play, early on at least offered more control thanks to tweaks such as using Ryan Gravenberch in the holding role. This led to Liverpool winning 23 of their first 27 games in his debut season, proof that those in charge had done a pretty good job of finding an ideal plug-and-play successor for Klopp. However, it is at this point that cracks started to appear, suggesting the Dutchman might not in fact be the long-term ideal fit. So, this is club பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க basically. Following the turn of the year, Slot oversaw 15 wins, 6 draws and 8 defeats, and when the final 4 games of the season can be dismissed because the title was secured, there were obvious frailties on show. Opponents seemed to have worked out that being physical, going long and denying space with a deep defense meant Liverpool struggled badly. This was particularly seen in the League Cup final defeat to Newcastle as well as the final trip to Everton to face at Goodison Park. So there were also questions quietly being asked already at this point behind the scenes over whether an inability to compete as well late in the season owed anything to the manager's approach in training. So இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃபில் ஃபிட்னஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, லைக் கொஞ்சம் ஒர்க் லோடெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த லேட் சீசன் ரிசல்ட், ஈவன் இந்த டைட்டில் வினிங் சீசனில் லேட் சீசன் ரிசல்ட்ஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்ச போதே கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சுது டு இஸ் அப்ரோச் இன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்தே வந்து தேர் வாஸ் என்ன சொல்கிறது ஒரு டவுட்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ லிவர்பூல் ஹைரார்க்கிக்கு அப்போவே வந்து தே ஸ்டார்டட் சீயிங் ஓகே இது ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேவிட் லிஞ்ச் வந்து இன்னொரு பேராகிராஃப், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணி, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கல். பட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், பை வே ஆஃப் மிட்டிகேஷன் it is often suggested that the passing of Diogo Jota had wrecked the most recent pre-season entirely, but that was always played down by those who had been close to the camp. So first of all, நான் வந்து இங்கே I just want to pause. அது வந்து it had a massive impact. அது ஈவன் இஃப் அவங்க ப்ளே டவுன் பண்ணாலும் it had a massive impact. நீங்கள் என்ன தான் வந்து ஸ்லாட் இன்னு ஸ்லாட் அவுட்டு எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் அந்த டியோகோ ஜோட்டா வந்து போனது வந்து இட் வாஸ் என்ன சொல்கிறது, இட் வாஸ் சச் அ பிக் திங். நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி வந்து இட் இஸ் அ பிக் திங், ஏன்னா எவ்ரி திங் அந்த ப்ரீ சீசனே வந்து இட் காட் டிலேட் பை 2 weeksன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். மென்டலி இட்ஸ் அன் ஈவன் பிகர் திங். ஸோ அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, ஈவன் இஃப் இட் வாஸ் பப்ளிக்காக அவங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட். அவ்வளோதான். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, இன்ஸ்டெட், ஸோ இது வந்து ப்ரீ சீசனுக்கு அப்புறம், instead there was a feeling that key details were being ignored, not only relating to fitness but also set pieces which played a key role in damaging the first half of the season. Of course இது வந்து வெறும் ஸ்லாட், என்ன தமிழ்லையும் கொஞ்சம் படிக்கிறேன், இது வந்து வெறும் ஸ்லாட் மேலே பிளேம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த ஆரன் பிரிக்ஸுக்கு அந்த செட் பீஸ் கோச்சோட ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹெட் கோச் ஸ்டில் நீடட் டு டூ மோர் டு ப்ரிப்பேர், அண்ட் த ஃபேக்ட் தட் 2 goals were given away from throw-in situations in an April defeat to Man City showed that lessons were not being learned அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று. அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க, அகாடமி ஸ்டாஃப் வந்து they were privately sharing frustration that Slot did not seem to be immersing himself in all things Liverpool, rarely paying attention to what was going on academy-ல. It is argued that his attitude was reflected in the training schedule he implemented and the fact that his family remained in the Netherlands. இது வந்து அதுக்கப்புறம் அடுத்தது அவரே எழுதியிருக்கார். ஈவன் இஃப் தோஸ் criticisms could be considered unfair given Liverpool won the league in similar conditions, Slot did not seem to understand quite how important perceptions are at a club of this size. So
இங்கே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப். ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயம். ஸோ அவங்க வந்து இதில் ஹாலிடேஸ் எடுத்துன்னு வந்தது எனக்கு பிடிக்கல. பிகாஸ் ஐ திங்க் வாட் ஹீ டஸ் இன் ஹிஸ் ஹாலிடேஸ் வந்து இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஆஸ் அ கிளப் உன்னோட ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வேர் ஐ வில் அக்ரி வித் வாட் இஸ் சீன், ஒரு அகாடமி கோச் வந்து ஒரு அகாடமி கோச்சுன்னு இல்லை, ஒரு கிளப்போட கோச் வந்து யூ ஹாவ் டு பி இன்வால்வ் இன் யுவர் அகாடமி. ஏன்னா யூ ஹாவ் டு நோ ஹூஸ் த நெக்ஸ்ட் பர்சன் கமிங். நீங்கள் வந்து யூ கேனாட் ரிலை சோல்லி ஆன் வந்து ஒரு அகாடமி கோச்சோட வார்த்தையை வச்சு யூ கேனாட் சே ஓகே இவன் வரான் இவன் வரல அப்படின்னு சொல்லி. யூ ஹாவ் டு சே, யூ ஹாவ் டு கோ see these things. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரொம்ப ஏர்லி எக்ஸாம்பிள். கிளாப் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட்டை பார்த்தது அகாடமியில் தான். ஸோ அண்ட் ஹீ ஹாஸ் நிறைய வாட்டி நம்மளே பார்த்துருக்கோம், ஹி ஹாஸ் கான் டு under-21 கேம்ஸ், under-18 கேம்ஸ்லாம். ஸோ இது வந்து ஆஸ் அ மேனேஜர் ஆஃப் அ பிக் கிளப், இது வந்து நாட் ஜஸ்ட் நான் லிவர்பூல் மேனேஜர்னு சொல்லலை, எல்லா மேனேஜர்ஸுமே அட் அ பிக் கிளப், எஸ்பெஷலி நீங்கள் யூத் டீம்ஸ் எந்த கிளப்பாக இருந்தாலும் நீங்கள் யூத் டீம்ஸை பார்க்காம இருக்க முடியாது. யூ ஹாவ் டு நோ ஹூஸ் கம்மிங் த்ரூ கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொரு இந்த பர்செப்ஷனுங்கிற அந்த ஒரு இதுக்கு as much as can be seen from his as much could be seen. ஸோ இதே இந்த பர்செப்ஷன் லிவர்பூலில் வந்து ஒரு பர்செப்ஷனுங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ஸ்டண்ட்டாக பிஎஸ்ஜி பற்றியே பேசுவார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோப்பியன் டேர்ம்ஸ் இப்போ தான் அவங்க வந்து ஒரு சாம்பியன்ஸ், இந்த ஆர்டிகல் எழுதும்போது ஒரு சாம்பியன்ஸ் லீக் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து சஜஸ்டிங் தட் வந்து லிவர்பூல் ரீச்சிங் அ சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜி வாஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. இவர் வந்து லிவர்பூல் வந்து ஒரு சின்ன கிளப் மாதிரி பேசுகிறாரு. இது வந்து குவார்டர் ஃபைனல் ஆஃப் அ சாம்பியன்ஸ் லீக் ஷுட் நாட் பி இனஃப் ஆர் ஷுட் நாட் பி த டார்கெட் ஃபார் அ கிளப் with 6 European Cups to their name and who had reached 3 finals in 5 years with Klopp at the helm. Okay. Press conference la இன்னும் missteps எல்லாம் கூட இருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் பேராகிராஃப் நான் படிக்க போகிறேன். There were other missteps press conferences-ல, including the refusal to praise fringe players, most notably Calvin Ramsey. ஸோ என்ன எழுதியிருக்காரு, ஓகே ராம்சே வந்து ஃபர்ஸ்ட் டீமில் இஸ் நாட் கோயிங் டு பி அ பார்ட், ஆனால் ப்ரைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு? எஸ்பெஷலி உங்கள் கிளப்பில் ஒரு ரைட் பேக் க்ரைசிஸ் இருக்கும்போது, ஃப்ரிம்பாங் வந்து ஃபார்மில் இல்லை, பிராட்லி வந்து ஆடவே மாட்டேங்கிறான், நீங்கள் வந்து சோபோஸ்லைன் கர்டிஸ் ஜோன்ஸும் அங்கே ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ வை நாட் ப்ரைஸ் ராம்சே வென் ஹி ஹேஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் வென் ஹி டஸ் வெல்? அதுலேயே எழுதியிருக்கான், யாருமே வந்து கிளாப்போட சக்ஸஸரை வந்து அதே லெவல் ஆஃப் ஒரு கரிஸ்மா, அதே லெவல் ஆஃப் ஒரு சாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் that does not excuse things like this. ஏன்னா இது வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, that did not excuse missing the open goal of keeping a player you might need feeling involved and important. ஸோ இது வந்து நான் எதுக்கு இந்த இது ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதாவது கிளப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க, எனி கிளப் எடுத்துக்கோங்களேன், ஸ்டார்டிங் 11 பார்த்தீங்கன்னா லைக் மேபி ஒரு 15 players வந்து they get very regular game time ஒரு டீமில். ஜென்ரலாக ஸ்டார்டிங் 11s வந்து யூஸ்வலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்ஜுரிஸ் இல்லைன்னா. ஜென்ரலாக ஒரு 15 players தான் they get, பட் அந்த யூ நீட் தட் ஃபுல் ஸ்குவாட் ஆஃப் 25 டு பி ஹாப்பி. இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் that goes a long way. ஏன்னா இப்போது கேல்வின் ராம்சேக்கும் தெரியும் அவன் ஃப்ரிம்பாங்குக்கு ஹெடாக ஆட போகிறது இல்லை, சோபோஸ்லைக்கு ஹெடாக ஆட போகிறது இல்லைன்னு. ஆனால் டு மேக் him ஃபீல் வேல்யூட், ஓகே நீ நல்லா ட்ரைனிங்கில் பண்ணுற, நீ அப்பப்போ மேட்ச்சில் ஆடினா நல்லா ஆடுற அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்கு இட் இஸ் ஹார்ட் டு இமேஜின் ஸ்லாட் வந்து எவர் பீங் ஏபிள் டு கம் டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் வின் வித் ஜோ கோமெஸ் அண்ட் பாபி கிளார்க் ஸ்டார்டிங் இன் செட்டில் மிட்ஃபீல்ட் ஆஸ் இஸ் ப்ரெடெசஸர் ஒன்ஸ் டிட். கிளாப்போட நடந்துச்சான்னு ஜோ கோமெஸும் பாபி கிளார்க்கும் மிட்ஃபீல்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டில்? எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எழுதியிருக்கான். எனிவே, ஸோ ஃபைனல் சென்டென்ஸு இதை பற்றி, இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஸ்லாட் பேசினார். ஆனால் தெர் வாஸ் நோ ஆப்வியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஐதர் ஹிஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸு ஆர் த யூஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்குவாட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த செகண்ட் கேம்பெயின். ஸோ இதில் ஒரு சில பேராகிராஃப் நான் விட்டுருக்கேன், பட் நத்திங் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக சப்ஸ்டன்ஸோடு இருக்கிற பேராகிராஃபாக பண்ணல, லைக் இந்த ஃபில்லர் பேராகிராஃப் அந்த மாதிரி தான். சாக்கிங் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி May 22 வரைக்கும் he had no idea that he was going to be sacked or he was going to be let go. ஸோ இதுதான் ஆர்டிக்கல். ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கிற ஆர்டிக்கல் இது ஒன்று தான். மற்றது எல்லாமே வந்து லைக் நமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் லுக் இன்டு இன்சைட் வாட் இட் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து ஒரு ஃபுல் பிக்சர்லாம் கிடையாது.
பட் ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேர் வர் பெரிய இஷ்யூஸு. மெயினாக எதுக்கு ஹைலைட் பண்ணணும்னு பண்ணனாக்கா அவங்க அந்த லாஸ்ட் இயரே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் ஸ்டைல் எல்லாம். எனக்கு இதில் வந்து பல கேள்விகள் இருக்குது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட்லி வென் யூ ஸ்டார்டட் ரியலைசிங் திஸ் மார்ச்லேருந்தே வாட் வாஸ் த நெசசிட்டி டு கிவ் ஹிம் 125 மில்லியன் பர்ச்சேஸ் 100 மில்லியன் பர்ச்சேஸ்? இது எல்லாமே அவர் நம்பி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, why they did not let him go after October Novemberனா this is my thing. சம்மரில் இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு, அந்த ஒரு கான்ஷியன்ஸே இல்லாமல் ஒரு மேனேஜரை தூக்கிட்டாங்கங்கிற ஒரு பேர் வரக்கூடாதுன்ட்டு ஒரு யோசனையில் நடந்திருக்கலாம். ஓகே, இப்போவே இவர் அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து அது இந்த ஆர்டிக்கலில் இருந்துச்சு, நான் தான் இது பண்ணல. ஸோ லைக் இது நீங்கள் சொன்னது தான் அதுலேயும் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி அக்டோபர் நவம்பர்லேயே வந்து தேர் வர் சீரியஸ் கொஸ்டின்ஸு. ஆனால் வந்து ஒன்று ஹி ஹேட் ஏர்ன்ட் இனஃப் கிரெடிட் பிரீமியர் லீக் ஜெயிச்சதுனால, இன்னொன்று த வே ஹி ஹேண்டில் ஜோட்டா. ஸோ அது இதுவும் நான் படிக்கலை. அந்த ஜோட்டாவோட இன்சிடென்ட்ல ஹேண்டில் இட் ரியலி வெல். எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் கொடுத்து இது பண்ணி ஹி டிட் ரியலி வெல்லுங்கிறதுனால அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக தே டென்ட் சாக் ஹிம் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐ திங்க் யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, நீங்கள் கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், தே ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரியிலே என்கொயரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க. பட் வித் ஐ ஸ்போக்கன் டு கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே செட் தே ஹேவ் ஆல் தீஸ் இன்சைட் சோர்சஸ் எப்படின்லாம் எனக்கு தெரியாது. வாட் ஹேப்பன் வாஸ் நவம்பர் டிசம்பரில் ரிமெம்பர் வென் வி லாஸ்ட் டு அந்த பிஎஸ்வி கேம் அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஸோ அப்போவே வந்து எட்வர்ட்ஸ் காட் டுகெதர் வித் ஹியூஸ் அண்ட் ஹி செட் இது வேலைக்காகாது, வி ஹாவ் டு ஸ்டார்ட் லுக்கிங் ரைட் நவ் பிகாஸ் வி பின் அசஸிங் ஓவர் 6 months அண்ட் நத்திங் மேஜர் ஹஸ் இம்ப்ரூவ்ட் இயர். இது இப்படி விட்டோம்னா இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபர்ஸ்ட் பர்சன் தே ரீச்ட் அவுட் டு வாஸ் அந்த பியர் சேஜ். நீங்கள் அவரை ஃபுட்பால் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஹீ இஸ் அட் இஸ் டன் வெல் லான்ஸோட மேனேஜர்ல. ஸோ இந்த லான்ஸ் இல்லை இன்னொரு கிளப் பியர் சேஜ் வந்து லான்ஸ் தானே. அவங்க தான் ரன்னர்ஸ் அப்பா முடிச்சாங்களே இப்போ பிஎஸ்சிக்கு, அவங்க தானா? லான்ஸ் தான், அவங்க தான். லான்ஸ் தானா? ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் அப்ரோச் வாஸ் to them appo and Alonso was in his job appo to in Real Madrid. So Alonso team பேசினாங்களா எனக்கு ஷூரா தெரியல, but they definitely had meetings with Pierre Sage அப்போவே asking him நாங்க we could do something here, are you really interested அப்படின்னு சொல்லி. this happened in October November. okay so அப்போ இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா all this media slowly started switching. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் அவருக்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்கல, ஏன் இவ்வளோ இன்ஜுரி இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம டிசம்பர்ல யாரையுமே போய் ஒரு அப்ரோச் நம்ம இந்த கியர் ட்ரூடாக் மட்டும் தான் போனோம், ஞாபகம் இருக்காங்க, ரைட் பேக்ல மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி கடைசியில வி டிசைடட் அகைன்ஸ்ட் தட் ஆல்சோ, லைக் எதுக்கு பணத்தை. ஸோ அப்பவே இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் ஜான்வரி டிரான்சாக்ஷன் கேய் வந்து மேன் சிட்டி போனபோது வி டிசைடட் நாட் டு மேட்ச் தட். வி டிசைடட் நாட் டு மேட்ச் தட். ஸோ there was all these crickets coming out here and there, like okay இவர் மேல நம்பிக்கை இல்லையாட்டு இருக்கு இன்னுமே, பட் we kind of don't know. so இவ்வளோ நடக்கும்போது வந்து ஐ ஹாவ் அ கொஸ்டின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேலே பயங்கர கொஸ்டின்ஸ் இருக்கு. சி இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் அபவுட் சர்டன் திங்ஸ்னா லைக் ஓகே இந்த மேனேஜ் வச்சு கண்டினியூ பண்ண போகிறோமா அப்படின்னு ஷுவராகவே இல்லைங்கும் போது தி ஒன்லி திங் தட் யூ குட் ஹவ் டன் தட் மேபி இன் ஹைண்ட்சைட் பார்த்தோம்னா இப்போ அந்த லூயிஸ் டியாஸோடது, ஏன்னா கெட்டிங் 70 million ஃபார் 28-year-old யூ கேனாட் டர்ன் இட் டவுன், யூ ஹாவ் டு லெட் ஹிம் கோ. அது வந்து உண்மைதான். இப்போ உனக்கு வந்து தெரியுது எக்ஸிஸ்டிங் ஸ்குவாடே லாஸ்ட் 3 months சரியில்லை, ஆனால் இந்த மேனேஜருக்கு நான் கம்ப்ளீட்டாக புது ஸ்குவாடு கொடுத்து இந்த மேனேஜருக்கு நான் வந்து எதிர்பார்க்க போகிறேன், நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்த அந்த ஒரு ஐடியாவே ஃபார் மீ இஸ் லைக் டே யூ ஆர் ஸ்டூபிட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐ மீன் ரீடிங் ஆல் திஸ். இல்லை ஸோ ஐ திங்க் அந்த பாயிண்ட் ஆஃப் அதாவது ஸ்லாட் அட் ஒன் த பிரீமியர் லீக் அண்ட் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இந்த சாலாவோட இன்டர்வியூ கேரி நெவிலோட அந்த சீசன் எண்டில் அப்போவே வந்து ஈ செட் இல்லை இது மாதிரி வந்து எல்லாரும் என்னை மார்க் பண்ணுறாங்க, ஸோ ஸ்லாட்டோட நான் பேசணும். ஸோ அப்போவே வந்து ஐ திங்க் கிளப்புக்குள்ளே போத் ஃப்ரம் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஏதோ நெக்ஸ்ட் சீசன் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் நீங்கள் டு தி பாயிண்ட் ஆஃப் ஏன் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சதுனால ஹி ஹேஸ் மேசிவ் இது என்ன சொல்கிறது ஒரு இது இருக்குது ஸ்டார்ட் அந்த நெகோஷியேட்டிங் பவரும்பாங்கல்ல,
அது இருக்கு அவர்கிட்ட. ஸோ he has won the Premier League and he's saying ஓகே இந்த சீசன் நான் வந்து இந்த டீமோட ஜெயிச்சிட்டேன், ஐ கேன் மேக் திஸ் டீம் ஈவன் பெட்டர், என்னோட ஸ்டைல் இன்னும் நான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நான் என்னோட ஸ்டைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா டெஃபினட்டாக இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் இந்த டீமை, அதுக்கு எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணும்னு கேட்டார்னா கம்மிங் ஆஃப் த பேக் ஆஃப் அ பிரீமியர் லீக் வின்னிங் சீசன் டெஃபினட்டாக யூ வுட் ஹவ் மோர் பவர் டு ஆஸ்க் தட். அண்ட் அவங்களும் வந்து ஏன் பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க ஓகே இஸ் ஒன் த பிரீமியர் லீக், இஸ் டூயிங் சம்திங், நெக்ஸ்ட் சீசன் ஏதோ மாற போறாரு, அவரே இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஏதோ பிரச்சனை இருக்கு லாஸ்ட் 3-4 months அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு, அது மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாரு, வி ஹேவ் டு கிவ் ஹிம் த பெஸ்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. இல்லைங்க ஏன்னா இல்ல என்னன்னு தெரியல, கமெண்ட்ஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க ஸ்லாட்டுக்கு வந்து இன்புட் இருந்ததா இந்த ஈசாக் வாங்குறதுலையும் வேர்ட்ஸ் வாங்குறதுலையும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் he definitely had input. ஏன்னா அவ்வளோ பணம் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ண போகிறது, ஒரு கிளப் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஒரு பிளேயர் மேலே அப்படின்னாக்க மேனேஜரோட இன்புட் இல்லாமல் இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதாவது இப்போ அந்த அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்தே இவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கும் போது லைக் ஓகே இவர் வந்து பிகாஸ் தீஸ் கைஸ் நோ ஹிஸ் பிளே ஸ்டைல். என்னமோ நம்ம படிச்சோம்ல இங்க எத்தனையோ பேஜ் எல்லாம் வந்து இவனை பத்தி எழுதுனாங்க, ஸ்லாட் வாஸ் தி அவுட் ரைட் ஃபேவரட் டு கம் இன், அதை பத்தி நம்ம படிச்சோம்ல ஞாபகம் இருக்காங்க. அவங்க அந்த சர்ச் பண்ணும்போது வந்து ஸ்லாட்டை பத்தி அவ்வளோ மேட்ச் போய் பார்த்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க. ஸோ வென் ஸ்லாட் இஸ் கம்மிங் டு சே ஏய் அந்த நான் வந்து இன்னும் என்னோட ஸ்டைலை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா யூ நோ வாட் த ஸ்டைல் இஸ். ஸோ யூ நோ இட் இஸ் கோயிங் டு பி மோர் பொசிஷன் ஃபோக்கஸ்ட், யூ நோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லோ, யூ நோ த பில்டப் இஸ் கோயிங் டு ஹேப்பன் லைக் திஸ். இதெல்லாம் நீ பார்த்திருக்கிய, நீ பார்க்காமலாம் கிடையாது. யூ நோ தட் திஸ் வாஸ் வாட் யூ கோயிங் டு எக்ஸ்பெக்டட். கரெக்டா? அது தெரிஞ்சுமே நீ வாங்கி கொடுத்த, இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தான் வாங்கி கொடுத்த, திங்கிங் ஓகே அவரோட ஸ்டைல்ல இந்த பிளேயர்லாம் வாங்கி கொடுத்தோம்னா ஒர்க் அவுட் ஆகும், இல்ல ஆகலாம், ஆகும் தெரியாது ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நீயே வாங்கி கொடுத்த. ஸோ உனக்கு அப்ப டவுட் இருக்கு, டவுட் இருந்தும் நீ வாங்கி கொடுத்த இல்ல பிகாஸ் அதுதான் நான் சொல்றேன். பிகாஸ் அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தென் he has said, he would have said நான் வந்து எனக்கும் தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த ஸ்டைல்ல, அது ஏன்னா நான் வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல என்னோட சிஸ்டம்ல இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு you would have convinced them and you would have said. and see நீங்க வந்து ஒரு மைக்கேல் எட்வர்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா he has won the இப்படிதான் எனக்கு தெரியும். இப்போ நான் மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஸ்லாட் அதை என்கிட்ட சொல்றேன்னா ஓகே he has recognized ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இந்த கிளப்ல and he needs to change ன்னு he has recognized. அதுவே ஒரு மேனேஜர்ட்ட நல்ல சைன். the fact that இது வந்து at that time நான் in that summer நான் சொல்றேன் இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட நடந்ததுன்னா I would say okay பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, சேஞ்ச் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. பிரீமியர் லீக் இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டே வந்து he has won and he has done some interesting things. இந்த மாதிரி கிராவன்பர்ச்சை 6 மாத்துறது அதெல்லாம் மாத்துறது, he has done some interesting things, won the இவருக்கு வேணுங்கிற ஸ்குவாடை நம்ம எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுறது? ஆல்ரெடி ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்ச டீமை வந்து இஃப் யூ வாண்ட்ஸ் டு டேக் இட் ஈவன் ஃபர்தர் ஏன் வந்து நம்ம ஈசாக்கையும் வேர்ட்ஸையும் வாங்கக்கூடாது? ஏன்னா ஒரு பக்கம் அவங்க நாட் ஜஸ்ட் தட் தே ஆர் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட், அப்போ இன்னொன்று தே ஆர் ஆல்சோ யங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4-5 yearsக்கு தே வில் பி தேர் ஃபார் ஷுர். ஸோ ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து லைக் ஃப்ரம் அ மைக்கேல் எட்வர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படி தான் ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அப்படி தான் பார்ப்பார். மைக்கேல் எட்வர்ட், ரிச்சர்ட் ஹியூக்ஸ், வாட் எவர். ஸோ ஐ டோன்ட் ரியலி ஹாவ் அ ப்ராப்ளம் வித் அந்த கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கேட்டதோடையும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, மைக்கேல் எட்வர்ட்ஸ் கொடுத்ததோடையும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் வேர் வி வென்ட் ராங் வந்து அந்த சேஞ்சஸ் திஸ் சீசன் தட் இஸ் இம்ப்ளிமெண்டட் வந்து ஹஸ் நாட் கான் அக்கார்டிங் டு பிளான் அண்ட் இட் லுக்ட் வந்து வி லுக் லைக் வி ஹேட் அ லேக் ஆஃப் ஐடியாஸ், நிறைய இஷ்யூஸ், சிஸ்டம்ஸே கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது, இன் பொசிஷன் அவுட் ஆஃப் பொசிஷன்லாம் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. ஸோ இட் லுக்ட் ரியலி பேட் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இந்த சீசன். அதுதான் இல்லை என்னன்னா அப்போ அந்த அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் சொன்னதோட அந்த 4th பாயிண்ட் வந்து when see the biggest problem I think where he lost it was reaction to pressers and reaction to media. I think that was the biggest drawback for me in his sacking, where he didn't know how to handle. ஸோ இப்போ ஒரு ஆளை வந்து டச்சில் இருந்து கூட்டிகிட்டு வந்து ஒருத்தரை ஹெட் கோச்சாக போட்டிருக்கீங்கன்னா யூ நோ டச் பீப்புள், லைக் வி நோ டச் பீப்புள் பேசிக்கலி வாட் தேல் டூ, ஹவு தேல் ரியாக்ட் டு வாட் எவர் அப்படிங்கிறது வந்து வி நோ, லைக் வீவ் சீன் சோ மெனி டச் மேனேஜர்ஸ் ஹியர் டூயிங் தட். நமக்கு வந்து எப்படி வாட் தே ட்ரை டு சே பட் இட் கம்ஸ் அக்ராஸ் இன் another way. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் மீடியா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கரெக்டாக எங்கே இந்த அந்த ஒரு சென்டென்ஸ் வேணுமோ எடுத்து போட்டு கட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ
this is a recurring theme from start of the season, correct? Where he is like kind of இங்க அங்க ஊசல் ஆடுறாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஆர் ஃபேன்ஸே வந்து என்னையா வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருச்சு. Why not step in at that point, Richard Hughes or someone step in at that point to say, தம்பி நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதியா, இதை சொன்னீங்க பெர்செப்ஷன். இல்ல அதுதானே போட்டிருக்காங்க. அந்த பர்செப்ஷன் இஷ்யூ தானே. யாரோ ஒரு சீனியர் ஸ்குவாட் வந்து spoke privately to the Dutchman about these lapses, but there was no obvious improvement. The Calvin Ramsey issueல தான். Okay. There was no obvious improvement in his soft skills or in the use of the squad over the course of his second campaign. So someone has spoken to him about it. ஆனா வந்து he still didn't do anything. I think Dutch managers வந்து most of them are like that, but there have been others who have managed to say okay, என்னால வந்து ஐ கேன் ஹேண்ட். அதாவது இல்லை இது வந்து ஆக்சுவலாக நான் ஐ கெப்ட் இட் அஸ் அ கொஸ்டின். ஏன்னா இரையோலா ஹூஎவர் கம்ஸ் இன், இரையோலா தான் ஃபேவரெட்டு, பட் ஹூஎவர் கம்ஸ் இன் தட் இஸ் அ பிக் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கிளப் லைக் லிவர்பூலில் த ஸ்க்ரூட்டினி வந்து அவ்வளோ இருக்குது உன் மேலே. போன்மத்தில் வந்து அவ்வளோ ஸ்க்ரூட்டினி கிடையாது. போன்மத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல கிளப்புப்பா, ஏதோ நல்ல ஃபுட்பால் ஆடுறாங்க அப்பப்போ. இல்லைங்க, நான் வந்து இரையோலா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வரேன். பிகாஸ் ஐ மீன் ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு சே வித் இரையோலா when it comes there. Because I was, everyone wanted to ask this and everyone gave this question on Instagram. We haven't had this conversation. I mean, we had it, I think so, but whatever. என்னன்னா இப்போ நீங்க வந்து இத்தனை நாளா வந்து சாக் பண்றங்கிற முடிவோட இருந்தீங்க. லைக் ஓகே, என்ன இருந்தாலும் இப்போ நம்ம இப்போ படிச்சிருக்கோம் 22 மே வரைக்குமே வந்து இன்னும் அவர் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க போறாருன்ட்டு எடுக்கப்பட்ட முடிவுல 22 மேக்கு அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட் கேம் ஒரே கேம் தான் இருக்கு. ஒரு கேமை வச்சு நீ வந்து இந்த கேம்ல பயங்கரமா ஆடி இருந்தோம்னா இப்ப இந்த மேட்ச் வச்சு கண்டினியூ பண்ணி போமாங்கிறதுல அது முட்டாள்தனமான ஒரு அசஸ் பண்றதுக்கான ஒரு மெட்ரிக்கே கிடையாது. நீ வந்து அப்பவே முடிவே பண்ணிட்ட. பேசிக்கலி நீ அந்த கேமுக்கு முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்ட. மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீ அப்பவே அந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா why not go talk to Xabi Alonso? Why not go tell him okay நாங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம்டா, நீ வெயிட் பண்ணி, நீ அவசரப்படாதீன்ட்டு. I have my views on it, but நீங்க சொல்லுங்க. இல்ல ஐ டோன்ட் ஈவன் திங்க் மே 22க்கு அப்புறம் எப்போ ஃபைனல் பிரீமியர் லீக் கேம் எப்போ இருந்தது? 24 நினைக்கிறேன். 24. ஸோ மே 22 இல்லை மே 22ன்னு நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறேன். மே 22 வரைக்கும் ஈவன் இல்லை என்ன போட்டிருக்காங்க, ஈவன் ஆஸ் லேட் அஸ் மே 22 ஸ்லாட் வாஸ் அஷ்யூர்ட் ஆஃப் ஹிஸ் ஜாப். இல்லைங்க, உண்மையாவே ஃபயர்னோட்ல இருந்து செட் பீஸ் கோச்சை உள்ளேயே கொண்டாந்துட்டோம். ஜஸ்ட் பேப்பர் வொர்க் இஸ் பெண்டிங். அதான் இல்ல. ஸோ வாட் ஹஸ் சேஞ்ச்ட் இந்த ஒரு இப்போ என்ன இன்னைக்கு என்ன 31 ஒரு வாரத்தில் என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ திங்க் இது வந்து நிறைய பேர் வந்து தேவ் ஸ்பன் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாலாவோட போஸ்ட் வந்து இட் ஹஸ் மேட் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ். நாட் ஜஸ்ட் இப்போ சாலாவோட போஸ்ட் மட்டும் இல்லை, நாட் ஜஸ்ட் தட், இட்ஸ் த ஃபேக்ட் தட் இவ்வளோ பிளேயர்ஸ்லாம் வந்து தேவ் லைக் தட். அது வந்து நம்ம வந்து வி சே ஓகே இது வந்து என்னடா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒரு லைக் போட்டதுக்கு இட் இஸ், அதாவது கிளப்பு உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அது வரைக்கும் ஐ டோன்ட் இல்லை. ஐ திங்க் கிளப்பு உள்ள தே ஃபெல்ட் ஸ்லாட் வந்து அதாவது ரிச்சர்ட் ஹியூக்ஸ் அண்ட் மைக்கேல் எட்வர்ட்ஸ் நான் சொல்கிறேன், தே ப்ராபப்ளி ஃபெல்ட் ஸ்லாட் வந்து ஸ்டில் ஹாஸ் கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம். இவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணல, வெதர் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸோ இல்லை டாக்டிக்கலி இட் ஹஸ் நாட் ஒர்க் அவுட், வாட் எவர் த கேசஸ், பிச்சில் தான் சரியில்லை. சாலா அந்த போஸ்ட் போடும்போது நீங்கள் இது வந்து நான் அந்த சாலாவோட போஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன், இதில் எவ்வளோ தூரம் வந்து சாலாவோட வந்து ஒரு இஸ் ஓன் ஃப்ரஸ்ட்ரேஷன் அட் ஸ்லாட் இன்வால்வ்டு, இதில் எவ்வளோ வாட் ஆர் தி அதர் ஃபேக்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன் திங் தட் ஐ திங்க் ரிச்சர்ட் ஹியூக்ஸ் அண்ட் மைக்கேல் எட்வர்ட்ஸ் வுட் ஹவ் செட் இஸ், இவ்வளோ பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து தே ஹவ் செட் வி இன்டைரக்டாக தட் தெர் இஸ் சம்திங், தெர் இஸ் சம் ட்ரூத் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாலா அந்த மாதிரி போஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிளப் லெஜெண்டு விட்டுட்டு போகிறான், ஹி ஹாஸ் நோ ரீசன் டு போஸ்ட் தட். அவன் சொல்லியிருக்கலாம் எக்கேடு வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு லிவர்பூல் எனக்கு என்ன வந்தது, லைக் ஐ வாண்ட் தெம் டு டூ வெல், பட் ஆனால் ஐ எம் நாட் அட் திஸ் கிளப் எனிமோர். ஸோ எப்படி வேணாலும் ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சைன் வேர் தே செட் ஏதோ இருக்குது இந்த கிளப்பில் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு பால் ஜாய்ஸோ யாரோ ட்வீட் போட்டிருக்கான், சீனியர் பிளேயர்ஸ் வர் நாட் கன்சல்டடு இந்த ஸ்லாட் சாக்கிங்கில். இது என்ன தெரியுமாங்க, எனக்கு ரொம்ப கான்ட்ரரியா அதுதான் சொல்றேன். என்ன பொறுத்த
பொறுத்த வரைக்கும் நீங்க சீனியர் பிளே நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கிளப்போட ஓனரா இருக்கீங்க, யூ ஹேவ் டு டேக் திஸ் பிக் டெசிஷன். ஒரு கிளப்போட வந்து ஹெட் கோச் வந்து நீங்க சாக் பண்ணணுங்கிற ஒரு பெரிய டெசிஷன் இருக்கு உங்க கையில. சீனியர் உங்க கிளப் கேப்டன் நீங்க பேச மாட்டீங்களா? கிளப் வைஸ் கேப்டன் பேச மாட்டீங்களா? உங்க கிளப் லீடர்ஷிப் பேச மாட்டீங்க? ஒரு இப்போ லிவர்பூல் எடுத்துட்டோம்னா ஒரு வேண்டைக்கு, ஆலிசன், மேபி ஈவன் சோபோஸ்லா அண்ட் மெக்காலிஸ்டர் பேச மாட்டீங்களா நீங்க? அவங்க 4 பேர், வேற யாருமே வேண்டாம், அவங்க 4 பேர்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் அதாங்க சொல்றேன். சி, all of them have written their own articles, ஓகேவா? and we have to believe each person's view of how the article has come out. ஆனா என்ன உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, unless someone who has not signed a NDA அதை தவிர வெளியே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எது பேசினாங்கன்னா only then we will know. but for now all of these correspondents for each newspaper, நீங்க டெய்லி மெயில், டைம்ஸ், அவங்க எழுதுறது they have written their own version of it. That's how I want to believe it. I think the David Lynchோட ஆர்டிக்கல்ல there are I think some things which you can see clear-ஆ. so அவங்க நான் இது படிக்கல, பட் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில் படிச்சிங்கன்னா, நான் ஏர்லி ஆன் இந்த எக்ஸப்ட் படிக்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஃபிட்னஸில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட்டா டீம், ஸோ நீங்கள் சொன்னீங்க டேட்டா தெரிஞ்சு தானே நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கான், வென் ஸ்லாட் வாஸ் அப்பாயிண்டட் ஃபயர்வுட்லேருந்து தேவர் இம்ப்ரெஸ்ட் பை இஸ் ரெக்கார்ட் ஆஃப் கீப்பிங் பிளேயர்ஸ் ஃபிட். இருங்க, அதுக்கப்புறம் எழுதியிருக்கான், it was only when they joined Liverpool that they found out and the actual schedule நால தான் அது இருக்கு, that he gives a much more relaxed schedule compared to what and Andreas Kornmeier-னு ஒருத்தர் இருந்தான் கிளாப்போட டைம்ல. கார்ன்மயர் வந்து had a very regimented இது ஃபிட்னஸ்லாம் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு had a very regimented இது. இவங்க வந்து they were much more relaxed, அதனால வந்து the intensity was down ஃபிட்னஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும், which players initially welcomed. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெஜிமெண்டட் இது வந்து அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு initially they welcomed that. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பேராகிராஃப் வரும் வேர் they said இந்த மாதிரி வந்து இது இந்த ஃபிட்னஸ் இஷ்யூனால தான் வந்து லேட்டர் ஆன் இந்த சீசன் வந்து கம்பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. when they started losing தான் அந்த கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. மேபி அந்த அப்போ அங்க பண்ண ரிசர்ச்சே தப்பு இல்ல, அவங்களுக்கு டேட்டா நீங்க வந்து இல்ல, ஐ டோன்ட் பிளேம் த டேட்டா டீம் அந்த விஷயத்துல. ஏன்னா ஃபுட்பால் இஸ் அ வெரி சீக்ரெட்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிற. ஃபயர்வுட்ல நடக்கிறது, உள்ள என்ன நடக்கிறதுங்கிறது வந்து ஓப்பனா தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஃபயர்வுட்டோட மெயின் பிளேயர்ஸ்லாம் ஃபுல் சீசன் ஆடுறானுங்க, 7 out of their starting 11 have played like என்ன 33 games out of 34 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பப்ளிக்கா அதுதான் தெரியும், கிளப் டு கிளப் வந்து அதுதான் தெரியும். but that is where your investigation lies. நம்ம சொல்லலாம் it's a very secretive industry அதெல்லாம், but that is where you come out as the best people and not the best people. That's how it happens. It's very difficult. See, நீங்க வந்து I am not saying it's easy. That no one says it's easy to do something, but that is what differentiates what you do. இன்புட் மிஸ் பண்றதுல ஒண்ணும் ஆச்சரியமே இல்லன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஃபயர்வுட் would have kept that a secret. whatever. நம்மளே மத்த கிளப்ஸ் அத தான் பண்ணுவோம். மத்த கிளப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உண்மைதாங்க. இப்போ நம்ம வந்து அப்படிதான் வச்சிருப்போம். இன்னொருத்தங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு பா இவனுங்க பாடுறா இன்ஜுரி ஆகாம இருக்கானுங்க, போன சீசன் பார்த்துருப்பானுங்க இன்ஜுரி ஆகாம இருக்கானுங்க பாடுறா, எப்படி பண்ணிருக்கானுங்க பாரு நிலைமை வெளியே பேசுவோம். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஓ இவனுங்க ட்ரைனிங்கே ஒழுங்கா பண்ணல அதனாலதான் இன்ஜுரி ஆகலையாட்டு இருக்குன்னு இப்போ ஸ்லாட் வந்து வேற கிளப்புக்கு போய் அவங்களோட அவங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் வச்சுக்கோங்க. அப்ப டேட்டா டீமை பார்த்து ஏன்டா என்னடா கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்கல்ல. அவனுடைய வேலை நீ ஒழுங்கா பாத்தியாடா, இப்ப பாரு உள்ள வந்ததுக்கு பார்த்து நமக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி. இல்லங்க, ஐ திங்க் தேர் இஸ் an understanding. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. they will not see. இல்ல இப்போ even if we move past this topic of okay இப்போ வந்து இவர் மேல ப்ராப்பரா பண்ணாங்களா இல்லையா, that's all secondary. ஓகேவா? எனக்கு வந்து you have to make up your mind with one thing. இவருடைய பிளே ஸ்டைல் அதை மறைக்கிறதுக்கோ பண்றதுக்கோ எதுவும் கிடையாது. யூ சிட் அண்ட் வாட்ச் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ். உனக்கு அதுதான் வேலை ஆஸ் அ ஸ்போர்ட்டிங் டைரக்டர். ஃபர்ஸ்ட் உன்னோட ஜாப் என்ன, மேனேஜர் செலக்ட் பண்றதா. நீ வந்து மார்ச் மாசமோ பிப்ரவரி மாசமோ அப்பாயின்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்காங்க போன வருஷம். he had solid 3 months. உன்னோட டெய்லி ஜாபே ஃபர்ஸ்ட் வேலை மேனேஜர் பார்க்கறது மட்டும்தான். கரெக்டா 3 months 90 டேஸ்க்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் நீ பார்த்துருப்ப. ஏன்னா அது வரைக்குமே வந்து ஒரு ஏசில ஒரு வருஷம், ஃபயர்வுட்ல ஒரு வருஷம், அதுக்கப்புறம் தான் அந்த வருஷம் வந்துச்சு where he won the cup with Feyenoord. கரெக்டா? so if you wanted to say எனக்கு வந்து கிளாப் மாதிரியே தான் மேனேஜர் வேணும், லைக் பேக் அண்ட் ஃபோர்த் கீகன் பிரஸிங்
பயங்கர இன்டென்சிவான கேம் ஸ்டைல், இதுதான் எனக்கு வேணும்னு நீ முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஆஸ் அ கிளப் நீ முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்லாட் இஸ் நாட் யுவர் ஆன்சர். அவங்க முடிவு அந்த மாதிரி எடுக்கலையானா அவங்க எக்ஸாக்ட்லி இல்ல அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா they looked at the players and said எந்த மேனேஜர் will be the best fit for this players அப்படின்னு. பெர்ஃபெக்ட். ஆமா, நெக்ஸ்ட் செக்மென்ட்க்கு வாங்க. which is fine I completely agree, which is fine. next segmentக்கு வருவோம். whatever has happened with Slot, he is now gone, he is gone, we thank him, everything is done. So clearly they put it in their statement saying this style of play is not, I mean exact ஆ சொல்ல தெரியல என்னன்னு நீங்க பாருங்க, பட் இந்த ஸ்டைல் ஆஃப் பிளே எனக்கு சூட் ஆகுற மாதிரி தெரியல, we want to give the fans a more attacking style of play, whatever, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வந்து they are trying to say we have to be more proactive, more fast paced, we have to என்ன சொல்லுங்க, okay gegen pressing word யூஸ் பண்ணல, but something similar to that we have to get back to being that ன்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இருக்கிற ஸ்குவாட்னால அது முடியுமா? ஐ திங்க் ஸோ. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்குவாட் ஐம் ட்ரைங் டு திங்க் பேக், ஆலிசன், வான் டைக், கொனாட்டே இருக்க மாட்டான், லெஃப்ட் பேக் யாரு, இவன் கர்கேஸ், சொபோஸ்லாய், மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ், ரைட் யாருன்னு தெரில, லெஃப்ட் வந்து கேக்போ. சி இவங்க எல்லாருமே வந்து தே கேன் பிளே டிரான்சிஷன். ஏன்னா நீங்க கிளப் டைம் இஸ் நாட் டிரான்சிஷன், தேர் இஸ் a very big difference நீங்க சொல்றது. நான் டிரான்சிஷன் பேக் அண்ட் ஃபோர்த், கான்ஸ்டன்ட் பேக் அண்ட் ஃபோர்த் இரையோலாவோட கேம் நீங்க பாத்துக்கிட்டீங்க. without getting injured இந்த ஸ்குவாட் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கறீங்க they can do it ன்னு. I think so. ஆமா. Okay, let me make myself clear. I am very sure this squad cannot do that. I am very sure. டேவிட் இல்ல இந்த டேவிட் லின்ச்சோட ஆர்டிகல்ல எனக்கு இந்த to go and the effort, back and forth effort, I think the fitness வந்து you could see it. அந்த நம்மளே பார்த்திருக்கோம் as fans. ஏன்டா 5 யார்டு பின்னாடி ஓட மாட்டியான்னு மெக்காலிஸ்டர் எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம். I think that comes down to fitness. fatigue பத்தி போன எபிசோட்ல பேசணும்னு நினைக்கிறேன் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல. ஸோ அதுவும் இருக்கு, பட் டெஃபினட்டாக ஃபிட்னஸ் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ அது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் லாஸ்ட் வீக் இந்த இரையோலாங்கிற ஒரு பேருக்காக நான் சொல்கிறேன், லாஸ்ட் மந்த் வந்து செமென்யோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான். இரையோலா வந்து பாட்காஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் செஷன் வைப்பாரு, சாட்டர்டே மேட்ச் வச்சு ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் செஷன். இனிஷியலாக லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வர் லைக் இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் தே இவென்ச்சுவலி அடாப்டட் அண்ட் தே டிட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு. I think they need something like that. ஏன்னா இப்போ வந்து players as a fan I want something like that to happen. நான் டினை எல்லாம் பண்ண போறது இல்ல. நான் எதுக்கு players வந்து they want something like that ன்னு இப்போ சொல்றேன்னா, ஏன்னா they have seen the other side of it. Okay, fitness, நீங்க ஃபிட்னஸ் இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு இந்த சீசன் இப்போ ஒரு எவிடன்ஸா போயிருச்சு. So now they know. இவங்க முன்னாடி வந்து இந்த ஆண்ட்ரேஸ் கான்மயரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஃபிட்னஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அவனுக்கு திரும்ப வர கான்ட்ராக்ட் கொடுத்து வரவழைக்கிறோம்னு சொல்லுங்க, எல்லாருமே உட்காந்து வெல்கம் பண்ணுவானுங்க ரெட் கார்பெட் போட்டு. ஸோ இல்ல எதுக்கு சொல்ல வரேன், அந்த ஃபிட்னஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். அது வந்தாலே ஐ திங்க் தீஸ் பீப்புள் கேன் டூ இட். ஏன்னா நீங்க இப்போ ஈசாக் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். லாஸ்ட் சீசன் அவன் நியூ காசல்ல இருந்த போது, நியூ காசல் வந்து தே பிளேட் அ லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் கேம்ஸ். அவன் ஸ்பேஸ்ல தான் இன்டென்சிட்டி நோ, there is a very big difference. இல்ல பட் அவங்க நீங்க வந்து அந்த மிட் டேபிள் டீம்ஸோட ஆடும்போது பாருங்க, they played a lot of back and forth. இப்போ நியூகாசல் கிறிஸ்டல் பேலஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், டூ கைண்ட் ஆஃப் ஈவன்லி மேட்ச் டீம்ஸ், நிறைய பேக் அண்ட் ஃபோர்த்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தே கேன் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் நீங்க வந்து இந்த லான்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஒன் திங் ஐவ் ஹர்ட் அபவுட் லான்ஸ், ஏன்னா அந்த பிஎஸ்சியோட ஃபிக்சர் போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த இது வந்துச்சு லான்ஸ் பத்தி, that they are a very fit team. So that seems to be an emphasis point. அதாவது இந்த சீசன் வந்து லான்ஸ் have outperformed a lot of teams. இதேதான ஃபைனல்லின்னு சொன்னோம், they are a very fit team. இல்ல ஃபிட் இன் தி சென்ஸ் மேலையும் கீழையும் ஓடுவாங்க அப்படின்னு. நான் இன்ஜரி ஃப்ரீ பத்தி சொல்லல, ஃபிட் வந்து மேலையும் கீழையும் உங்களால ஓட முடியும்னு. that is why லான்ஸ் வந்து they are able to do well. ஏன்னா ஒரு நார்மல் மிட் டேபிள் டீம் மாதிரி ஆடல பிரான்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்போ வந்துங்க I think that அவர் பேர் வந்து பியர் சேஜா, I don't think he is coming. I think it's 99.99% nailed on to be Iraola. கரெக்ட்டா? So இல்ல as of yesterday டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. இப்போ இரையோலா வந்து வாட் இஸ் he walking into அப்படின்னு நான் ஒரு 4 பாயிண்ட் எழுதி இருக்கேன். at this club இப்போ லிவர்பூல் at this stage என்ன வாட் இஸ் he walking into. I think இந்த ஸ்லாட் பத்தி சொல்லும்போது இது சொன்னோம்.
மிட் டேபிளில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸு டாப் கிளப்பில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பர்செப்ஷன் எவ்ரி திங் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து ஹவு யூ ஹேண்டில் ஈகோஸ். நீங்கள் தாமஸ் ஃப்ராங்க் அட் டாட்னம் வந்து நான் 2-3 எபிசோட்ஸ் பேக் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம். he tried to play at Tottenham like he did at Brentford. Tottenham players வந்து நீ Brentford players மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. they think they are better players. அங்க அதே தான் இங்கேயும். லிவர்பூல் players will think in the squad வந்து ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வந்து is one of the Europe's best players, ஈசாக் வந்து one of the best strikers. எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஈகோ இருக்கும். can you handle that ego? என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் அந்த ஸ்டெப் அப் ஃப்ரம் அந்த மிட் டேபிள் டு டாப் கிளப் வாட் இஸ் அ சக்சஸ் அண்ட் வாட் இஸ் நாட்ங்கிறது வந்து டாக்டிக்கலி இல்லை. டாக்டிக்கலி இட்ஸ் நாட் அபவுட் வந்து போன்மத் யூ ஹேவ் பெட்டர் பிளேயர்ஸ். நீங்கள் போன்மத்தில் இருக்கிற அதே ஸ்டைலே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வில் ஹேவ் மச் பெட்டர் ரிசல்ட்ஸ். டாக்டிக்கலி இஸ் நெவர் த கொஸ்டின் இரையோலாவோட. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து வாட் த ரிசல்ட்ஸ் கேன் பி. ஆனால் பிக் கிளப்ல வந்து வெறும் டாக்டிக்ஸ் மட்டும் போராது. யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ஹேண்டில் ஈகோஸ். இப்போ he's walking into a club with all of these players, Wirtz, Isak, Van Dijk for example. நீங்க மத்ததெல்லாம் விடுங்க, மல்டிபிள் சாம்பியன்ஸ் லீக் வின்னர் Alisson one more season. Mamadashvili already சொல்லிட்டு இருக்கான் எனக்கு செகண்ட் சாய்ஸா இருக்குது பிடிக்கல, நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும் அப்படின்னு. so you're walking into this club. press conferencesல இருந்து ஈகோஸ் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது வந்து it's a massive question mark இப்போவுமே. ஏன்னா he has never faced this level of challenge. and இந்த level of challengeல நிறைய managers வந்து they fail. and if you fail on the man management part of it, நீங்க எவ்வளவுதான் tactical genius இருந்தாலும் it's not going to work out. எமரி எடுத்துக்கோங்க, tactically there was no question that he was a good manager. ரொம்ப நாளாவே went to Arsenal, failed, went to PSG, didn't do well. ஆனா இப்ப பாருங்க வில்லால is doing really well. the difference between Villa and Arsenal and PSG வந்து அதுதான். நீ சொல்ற மாதிரி more than man management வந்து for me I see it as he has to gain the respect of these players from day one. இவரு நம்மள லீட் பண்ணாருன்னா நமக்கு சக்சஸ் வரும், நமக்கு தெரியும். இவர் சொல்றத கண்ணை மூடி நம்ம செஞ்சோம்னா சக்சஸ் கேரண்டீட் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரணும். நீங்க ரீசெண்டா பாச்சட்டினோ ஓவர்லாப்ல வந்தா, நீங்க இதை பாத்தீங்கன்னு தெரியல, வேர் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் நான் சவுத்தாம்ப்டனுக்கு வந்தேன், எனக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு பெரிய மேனேஜருக்கு ஆட்டிக்கிறதுக்காக பார்சலோனால இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு நான் கூட்டிட்டு போனேன் மேட்ச் பார்க்க வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் உண்மையாவே பெரிய ஆளாட்டு இருக்குன்னு இவனுக்கு நம்ப ஆரம்பிச்சானுங்க. கேமரா வரும்போதெல்லாம் ஒரு பிளேயரை சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது 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 சும்மா தான் கையை காமிச்சிட்டு இருந்தேன் நானு அப்படின்னு. I'm not comparing Iraola to Pochettino here. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் I still consider it as part of man management தான். நீங்க வந்து winning and the players respectன்றீங்கல்ல, it is அதான் சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் வந்து டாக்டிக்கல் ஜீனியஸா இருந்தாலும் if the players don't respect you, if as a player நான் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆட போறது இல்லை, ஏன்னா ரிசல்ட் எப்படியும் வர போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா I will just be like I'm not going to give my 100% effort. அவ்வளவுதான். it's just as simple as வந்து எதுக்கு இந்த மேன் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸுங்க. உங்களுக்கு வந்து இந்த நான் ஒரு சைடு சொல்லிட்டேன், இந்த ஈகோ இருக்கிற பிளேயர்ஸ் வேர்ட்ஸ், ஈசாக், வேன் டைக் இவங்கெல்லாம், அண்ட் ரைட்லி ஸோ தே ஆர் டாப் ஃபுட்பாலர்ஸ் அவங்க லெவலில். ஆன் தி அதர் சைடு யூ ஆல்சோ ஹேவ் பீப்புள் லைக் இப்போ ஜெரமி ஜாக்கெட் வருவான், புது கிளப் அவனுக்கு, புது கண்ட்ரி அவனுக்கு, அவன் வருவான். யூ ஹேவ் பிளேயர்ஸ் லைக் குமோஹா, யங் பிளேயர். அந்த ஈகோ, ஸோ யாரை வந்து நீ நர்ச்சர் பண்ணணும், யாரை வந்து நம்ம வெளியில் உட்காந்துட்டு சொல்லலாம் இவங்க ஹாஃப் டைமில் வந்து சத்தம் போடணும், இது பண்ணணும், பிளேயர்ஸை வந்து இது பண்ணணும். இட் டசன்ட் ஒர்க் ஈக்குவலி ஃபார் எவ்ரி ஒன். சில பேருக்கு யூ ஹேவ் டு புட் தி ஆர்ம் அரவுண்ட் த ஷோல்டர் அண்ட் சே டே கொஞ்சம் யூ கேன் பி அ பிட் பிரேவர். சில பேருக்கு நீ ஓப்பனா நீ கத்தி சொல்லணும், டே உனக்கு இன்னும் பிரேவா இருக்கு தெரியலையான்னு கேட்கணும். ஸோ தட் இஸ் அந்த இஃப் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் தட் இண்டிவிஜுவல் குரூப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், அந்த மாதிரி he will tactical success will follow. என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, அது ஐ திங்க் someone has said this. நீ பெரிய கிளப் போனீங்கன்னா டாக்டிக்ஸ் ஒரு 10%, அந்த பீப்புள் எப்படி மேனேஜ் பண்றீங்கறதா மீதி 90%. நீ டாக்டிக்ஸ் எல்லாம் பெரிய ஜூலியன் நாகல்ஸ்மேன் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தான் மோஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மேன் மேனேஜ்மெண்ட், 70% ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மேன் மேனேஜ்மெண்ட். அவ்வளவுதான். எனக்கு நீங்க இரையோலா வந்து இந்த ஐ மீன் த ஸ்டெப் அப் இன்
மேன் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்க, there's a bigger step up on the pitch. Point number 1, he has never played 3 games a week. So அதே training methods at Bournemouth will work at Liverpool ஆனும் தெரியாது. You cannot சனிக்கிழமை கேம் ஆடிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு வந்து அங்க ஒர்க் அவுட் வச்சு. ஏன்னா அவனுக்கு இன்னும் அடுத்த 4 நாளும் ட்ரைனிங் தான் பண்ண போறோம்னு தெரியும். ஏன்னா அடுத்த கேம் சனிக்கிழமை. இங்க அப்படி கிடையாது. நீ சனிக்கிழமை ஆடிட்டு வந்தா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ டூ அ ரிகவரி செஷன். கரெக்டா? யூ டூ ஐஸ் பேட்ஸ், அந்த சைக்கிளிங் எல்லாம் பண்ணுவாங்க ஜஸ்ட் டு ரிகவர் ஃப்ரம் தட். அண்ட் தென் மறுபடியும் புதன்கிழமை நீ போகணும். அதுவே பெரிய பெரிய ஜம்ப் என்னை பொறுத்த வரைக்கும். அதே ட்ரைனிங் மெத்தட்ஸ் நீ போர்ன்மத்ல பண்ணது இங்க பண்ண முடியுமான்னு தெரியாது. யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் பீப்புள் டு சே, டே தம்பி அங்க இருக்கிறது இங்க ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாதுடா, நான் ஒரு மெத்தட் கொண்டு வரேன். அந்த மெத்தட் யூ ஹேவ் டு டாக் இட் வித் பீப்புள் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சச் ஸ்டஃப். அப்பதான் வந்து அதுவே பண்ண முடியும்னு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், when Slot was hired from Feyenoord, he had a win percentage of some 62%, whatever, correct? Iraolaவோட 3 வருஷம் at Bournemouth is some 37% win percent out of all the games that he's managed. I wouldn't read too much into that. Correct. ஏன்னா Bournemouth with much lesser players, whatever. Feyenoord வந்து they are supposed to be winning titles. Okay. Third is my most important thing. Iraola has come on record and he said, ஒரு டீம் என்னை எதிர்த்து ஒரு லோ பிளாக் ஆட போறாங்களோ, சிட் பேக் பண்ணாங்களோனோ, இட் இஸ் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. என்னால டக் அவுட்ல உட்கார்ந்து இருக்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு. ஏன் அதை சொல்றேன்னா, போர்ன்மத் ஹவ் ஆல்வேஸ் பின் வந்து ரிசீவிங் எண்ட். இப்போ எப்படி, லைக் தே டோன்ட் ஹேவ் த பால் 90% ஆஃப் த டைம். கரெக்டா வந்துட்டா சான்ஸை யூஸ் பண்ணி தே கோ, தே ஸ்கோர் அண்ட் தென் தே நோ ஹவு டு மேனேஜ் கேம்ஸ். பட் நம்மளதுல ஹோல் நியூ பால் கேம். நம்மள்ட்ட தான் பால் இருக்கும். வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு கீப் த பால். 95% of the opposition teams will stay in a low block. இதெல்லாம் நடக்க போகுது. So it's a complete shift from Bournemouth to Liverpool னே கேட்டா. ஆமா, இல்ல சோ அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா நானும் அதுதான் எழுதியிருந்தேன். ஸோ ஐ திங்க் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே த 2 பெஸ்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் கோச்சஸ் வந்து ஆர்டெட்டா அண்ட் இராயோலா தான். ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன் ஐ ஹவ் நோ doubts that tactically Liverpool will be so much better out of position last இல்ல the metric being this season அப்படி சொல்லுங்க, so much better than this season. whatever it is, ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் பொசிஷன்ல will be much better. in fact even போன சீசன் கூட நான் இன்க்ளூட் பண்ணியே சொல்றேன். ஐ மீன் ஐம் நாட் சேயிங் அதுக்காக போன சீசன் வந்து we were bad அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைட்டில் ஜெயிச்ச சீசனையும் இன்க்ளூட் பண்ணியே நான் சொல்றேன் we will be much better out of positionல. ஆனா இன் பொசிஷன்ல there is போர்ன்மத் நீங்க வந்து இராயோலாவோட ப்ரீவியஸ் கிளப்ஸ் அந்த ஐ திங்க் இந்த ராயோ and then Bournemouth, இந்த 2 கிளப்பையும் தான் நான் பார்த்துருக்கேன். இன் பொசிஷன் வந்து ஹஸ் நெவர் பின் தட் கிரேட். ஓகேவா? அவுட் ஆஃப் பொசிஷன் ஹஸ் பின் அமேசிங் 2 கிளப்லையும். இன் பொசிஷன் ஹஸ் நெவர் பின் தட் கிரேட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் லோ பிளாக்ஸ் ஆர் கோயிங் டு பி அன் இஷ்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இராயோலாவோட கெரியரில் தேர் கோயிங் டு பி அன் இஷ்யூ. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ண போறாருங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அண்ட் சொன்ன மாதிரி ஸ்லாட்டும் வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்மளும் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீவன் ஜெரார்ட் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோ பிளாக்கு அகேன்ஸ்டாக இது ஆடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டாக அதுதான் இருக்குது. இது வந்து இப்போ ஷாங்க்லி பெய்ஸ்லி காலத்துலேருந்து இருக்குது இந்த பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் புதுசாக சொல்ல முடியாதுன்னு ஸ்டீவன் ஜெரார்டே சொல்லிட்டான். ஸோ லைக் தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி. அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், எப்படி நடக்க போகுது. இது மட்டும் முடிச்சிடுறேன். போர்ன்மத்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 சீசன் இன் பொசிஷன் he has improved. ஆனா as he improved to a point where நான் வந்து போர்ன்மத் வந்து நல்லா ஆடுறாங்கடா இன் பொசிஷன்ல அப்படின்னு சொல்ல முடியுமானா I don't think so. I think they are 50-50 இன் பொசிஷன்ல. சில சமயம் நல்லா ஆடுவாங்க, சில சமயம் கேவலமா இருக்கும். இன்னும் ஒரே விஷயம் சொல்றேன், ஒரே மெட்ரிக்ல நம்ம வந்து லீக்ல வர்ஸ்ட். அது என்ன மெட்ரிக் சொல்லு பார்க்கலாம்? பிரஸ்டிங் அதெல்லாம் இல்லைங்க. இன்னொரு ஒரு பாதி சீசனுக்கு நம்ம தான் மோசம்னாலும் மோசம், அந்த அளவுக்கு மோசம். அது என்னது? செட் பீஸா? போர்ன்மத் எங்கன்னு சொல்லுங்க? செகண்ட் லாஸ்ட். ஐயோ, லீகே மாறி எவ்வளவு இதுல மோசமா இருக்கமோ அங்க இருந்தாண்டா மறுபடியும் கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல லீக் மாறுறதுன்னு அது ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ அதுவும் நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால் வந்து ஸ்லாட்டோட ஒர்க் ஆகுது இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து லீக் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது இல்லையா? ஸோ வந்து லீக் வந்து இஸ் பிகமிங் மோர் டிரான்சிஷனல், மோர் வந்து லோ பிளாக் அண்ட் கவுண்டருங்கிற டைப்பில் இருக்குது.
இப்போ யுனைடெட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் லீக்ல பெஸ்ட் டீம் தட் பிளேட் தட் வே அண்ட் ஒன் வந்து யுனைடெட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் நிறைய டீம்ஸ் ஆடுறாங்க இப்போ லீக்ல. இரையோலா வந்து he will be a good fit for that. ஏன்னா ப்ரெஷர் போட்டு பால் வாங்குறதுல வந்து we will be good. ஆனா பால் இப்போ நம்மளே பாலோட ஆரம்பிக்கிறோம், கோல் கிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா வாட் வில் வி டூங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இல்ல நான் உங்களை ஏன் ஜாபி அலான்சோ விஷயம் கேட்டேன்னா, I remember I asked you in this episode what I wanted to say about ஜாபி அலான்சோ was, நீ ஸ்லாட்டை சாக் பண்ணி, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த எபிசோட்ல, ஸ்லாட்டை சாக் பண்ணி ஜாபி அலான்சோ போற நீ ஸ்லாட்டையே வச்சுக்கோ, ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுலையும் அப்படின்னு. அட்லீஸ்ட் நான் சொன்னது யாரு கேட்டுச்சோ இல்லையோ எட்வர்ட்ஸுக்கு யூஸுக்கும் கேட்டுச்சு. அப்பாடா போய் அலான்சோட்ட போகல. See, he can be immensely successful at Chelsea. I don't care about it. There is potential for him to be. அதை நான் டினை பண்ணவே போறது கிடையாது. பட் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் ஒன் ஸ்டைல் டு அ டிஃபரெண்ட் ஸ்டைல்னா யூ ஹேவ் டு கோ இன் டு தட் ஸ்டைல். அதே ஸ்டைல் இருக்கிற மேனேஜரை போய் கூட்டு வரதுல பிரயோஜனமே கிடையாது எனக்கு கேட்டா. ஸோ அட்லீஸ்ட் இன் தட் ஃப்ரண்ட் தே வர் வெரி வெரி ஓப்பன் மைண்டட். அப்பாடா இவன்ட்டு நம்ம போகக்கூடாது, சாக் பண்ணனால நம்ம வந்து வேற ஆள்கிட்ட வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. See, as of now it's nailed on to be Iraola, and the other people they saw was Pierre Sage and Sebastian Hoeneß. So at least ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு, அப்பாடா மூணு பேருமே ஒரே மாதிரி ஸ்டைல் தான். அட்லீஸ்ட் தட் they are pretty focused on இந்த ஸ்டைல். அந்த ஹை பிரஸ், அந்த ஒரு பாலை வந்து we have to win it back high, அந்த ஒரு மேலையும் கீழையும் ஆடணும். அதாவது அவங்களுக்கு எட்வர்ட்ஸ் ஹியூஸ்க்கே ஒரு விதத்தில் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லீகே வந்து கம்ப்ளீட்டா வந்து அப் அண்ட் டவுன் ஃபுட்பாலுக்கு போகுது, நம்ம மட்டும் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்க முடியாது. அண்ட் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்ல இஃப் யூ லுக் அட் த பெஸ்ட் டீம்ஸ், பிஎஸ்ஜி, பயர்ன் மியூனிக் இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஆர்சனலை தவிர தே ஆல் பிளே அந்த ஹை பிரஸ் மேன் டு மேன் ப்ரெஷர் போட்டு ஆடுறது. நீங்க யூரோப்ல கம்பீட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் வச்சு கம்பீட் பண்ண முடியும். இப்போ ஆர்டெட்டா நேத்து வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வந்து ஆர்சனல் வந்து தே ஹேட் என்ன 20% ஆஃப் பொசிஷன், பேர்லி எனி இன்டென்ட் டு அட்டாக். லைக் இட் வாஸ் நாட் அ குட் கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்னு பாத்தீங்கன்னா ஆர்சனல்ட்ட ரொம்ப இல்ல. அஃப்கோர்ஸ் சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஜாக்கர்ஸ்லாம் வந்தான், அப்புறம் அட்வேக்கெல்லாம் வந்தான். பட் ஆனா இட் ஜஸ்ட் டிடன்ட் சீம் லைக் வந்து ஆர்சனலோட அந்த லோ பிளாக் அண்ட் கவுண்டருங்கிற டாக்டிக் வந்து ஒர்க் ஆகுமானே ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. அண்ட் ஒர்க் ஆன மாதிரி ஒரு பெரிய எவிடன்ஸும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஃப்ளெக்ஷனுமே பாத்தீங்கன்னா ட்ரொசார்ட்லேருந்து வந்து இட் வாஸ் அ லக்கி டிஃப்ளெக்ஷன் ஹாவர்ட்ஸோட பாத்துல வந்தது. பட் the majority of good teams யூரோப்ல வந்து they play man to man. ஸோ அந்த சிஸ்டமோட கம்பீட் பண்ணணும்னா ஒரு டிரான்சிஷனல் மேனேஜர் தான் நமக்கு வேணும். சம்மன் ஒரு ஹை இன்டென்சிட்டி மேனேஜர் தான் வேணும். இப்போ ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் வி ஃபினிஷ். இது மாதிரி இப்போ இந்த சீசன் வந்து இட் இஸ் ஸ்டில் அ டீம் இன் டிரான்சிஷன் சொன்ன மாதிரி. இப்போ ஏன்னா வான் டைக் அண்ட் ஆலிசன் ஆர் கோயிங் டு தர் ஃபைனல் இயர்ஸ் அண்ட் சோ ஃபார் த பிளேயர்ஸ் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த பிளேயர்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ can you get the best out of them? Can Iraola get the best out of them? So once again இல்ல இது வந்து this is what is walking into. New signings have not performed well. Old guard வந்து இப்போ கிளம்புது. Can you get இந்த ஒரு அடுத்த ஒரு வருஷம் இந்த வான் டைக் ஆலிசன்ட்ட can you get one more good season and can you get the best out of these new signings? அதுதான் that is what is walking into இப்போ. அதுதாங்க நானும் வந்து என் தலைவன்ட்டின்னு சொன்னேன். he's done bad. I'm not going to defend and say he's done a great job. defend பண்ண போறது கிடையாது. That's what this season also happened. Old guard வந்து not being in terms with the new ones உள்ள வந்து kick on பண்ணவே இல்ல at certain points of the season. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் கிளம்பி இப்ப அவங்கள வந்து ஃபில் பண்றதுக்காக யாரை கூட்டு வர போறோம்னு தெரியல. மறுபடியும் புது பிளேயர்ஸ் தான். ஏற்கனவே போன வருஷம் வந்த புது பிளேயரே ஒழுங்கா பண்ணல. அவனுங்க எப்படி இந்த சீசன் பண்ண போறாங்க? திஸ் சீசன் ஒன்ஸ் அகெயின் நான் போன சீசன் சொன்ன மாதிரி தான், அகெயின் டாப் 4. எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். வாட் ஆர் யூ கோன் எக்ஸ்பெக்ட்? ஸ்ட்ரைட்டாவே வந்து மிட் டேபிள் இருந்து மேலே வந்த மேனேஜர் வந்து போய் லீக் அடிப்பாருன்னா ஸ்லாட் டிட் இட். அதனால உடனே வந்துட்டு மற்ற வரப்போற மேனேஜர் எல்லாமே அதான் வந்து பண்ணுவாங்கன்னு எந்த கேரண்டியுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னன்னாக்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டாப் 4. ஏன்னா இந்த சீசனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வி காட் சாம்பியன்ஸ் லீக். ஸோ தட் இஸ் நாட் தி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது வந்து it is to compete for the title. I'm not saying win the title. compete பண்ணு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா even if it is like Klopp's last seasonங்க, நீங்க game week 31 32 வரைக்கும் if you're in the title race na கூட I can accept it. I will be like okay fine, your first season you've done a good job.
பி கம்பெட்டிட்டிவ் எல்லா காம்படிஷன்லையும். சாம்பியன்ஸ் லீக்ல வந்து டோன்ட் கெட் டு குவார்டர் ஃபைனல்ஸ் அண்ட் சே பரவாயில்லடா நல்ல அச்சீவ்மெண்ட். that mentality needs to go away. அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசியில அந்த வில்லாவை ஆடணும் அவே லாஸ்ட் அவே கேம் சீசன்ல வில்லா 2 கோல் போட்டதுக்கு வந்து ஸ்லாட் வந்து இஸ் லைக் that's a big achievement. வில்லால வந்து 2 கோல் போட் லைக் that is not the mentality you play at Liverpool Football Club. He kind of lost it in the press conferences. I think that's what if you want to put one liner to it இல்ல அவர் வந்து ஒரு வார்த்தையில இன்ஜுரினர். I will say he lost it in these press conferences. ஒரே வார்த்தையில வந்து we were bad, we want to improve, we are looking to improve. அந்த கர்மத்தை டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லியிருந்தா கூட மனுஷன் பொழைச்சிருப்பாரு. ஒண்ணுவோ புதுசா அவரை தோண்டி அவரே பொழைச்சிக்கிட்டு இருந்தாரு. வார புதுசா இதோட எம்பார்கோ செக்ஷன் வேற ஒண்ணு வரும். அது அதோட மோசமா இருக்கும் நார்மல் செக்ஷனை விட. அதனால வந்து மனுஷன் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே பண்ண விடாம பொழைச்சிருந்தா பரவாயில்ல. But what do you expect in the next season? I know this is way early, but இல்ல see no matter who the manager is, Iraola Pierre Saggio இல்ல Sebastian whatever it is, நான் என்ன எழுதியிருக்கேன், be competitive in the league. So in the sense what is competitive ங்க? Okay, இப்போ வந்து இந்த சீசன் வந்து ஜெயிக்க சொல்லல. இல்ல அத சொல்றேன். இந்த சீசன் வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு கரெக்ட்டா? What is competitive for you? Forget the position you finish. Forget the position. Give me points. What is அதான் சொன்னேனே, கிளாப்போட லாஸ்ட் சீசன் even if till game week 31-32 if you are in the title race I'll be like okay fine, this was a good season. Now no, and obviously நீங்க அது வரைக்கும் டைட்டில் ரேஸ்ல இருந்தீங்கன்னா if you screw up top 4 after that அது ஒரு monumental collapse அது. So என்ன பொறுத்த வரைக்கும் be in the title race. நான் ஜெயிக்கணும்லாம் சொல்லல, be in the title race. அண்ட் ஜெயிக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை எனக்கு ரியலிஸ்டிக்லி. நம்ம வந்து ஸ்குவாடை பார்த்தோம்னா நமக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த சீசன் வந்து ஸ்குவாட் டெப்த் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படி. அட் திஸ் பாயிண்ட் சிட்டி ஆர்சனல் 2 பேர்ட்டையும் தேவை மோர் ஸ்குவாட் டெப்த் நம்மளை விட மல்டிபிள் பொசிஷன். நமக்கெல்லாம் 5 சைனிங் 6 சைனிங் மறுபடியும் பண்ணணும் இந்த சீசன் இந்த சம்மர்ல. அப்பதான் நடக்காது லைக். அண்ட் நான் இதில் வந்து இஃப் பாசிபிள் வின் 1 கப்புன்னு எழுதியிருக்கேன். கேரபாவா இருக்கட்டும் இல்லை இஃப் பாசிபிள் தான் அதுவும். அதுலேயும் நீங்கள் போய் வந்து செமிஃபைனல் ஃபைனல்னு போயிட்டு ஆர்சனல்ட்டியோ மேன் சிட்டியோ தோத்துங்கன்னா I'll be like okay fine, that's that's fine. இல்ல என்னன்னா people might look at so இல்ல இன்னொரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும்போது ஒரு பெரிய ரீசன் ஃபார் வை ஸ்லாட் காட் சாக்ட் இஸ் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கடைசியில் புது மேனேஜரும் வந்து அதே மாதிரி ஆடினாக்க அதே மாதிரி ஆடி இதே 60 பாயிண்ட்ஸோட 5வது முடிச்சு சாம்பியன்ஸ் லீக் வந்ததுன்னா ஓகே சாம்பியன்ஸ் லீக் வந்துருச்சு. பட் லைக் வாட் இஸ் த பாயிண்ட்? இட் டசன்ட் லுக் குட், இட் டசன்ட் ஃபீல் குட். ஒரு ஐடியா இல்லாத மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தோம் இந்த சீசன். ஸோ அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு see another சீசன். ஐ வாண்ட் டு see ஓகே நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுங்க, ப்ரோ ஆக்டிவா இருங்க, அவ்வளோதான். லைக் டசன்ட் மீன் நீங்கள் வந்து பொசிஷனை வச்சுக்கணும் அதெல்லாம் இல்லை. ஒரு பார்க்கறதுக்கு ஓகே இந்த டீமுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கியா, கோல் போடணும்னு வெறித்தனமா அலையறானுங்க பிச்சில் அப்படின்னு. லைக் அந்த ஒரு ஃபீலிங் தான் இல்லை இந்த சீசன். அதான் ஐ மீன் இட் ரியலி கம்ஸ் டவுன் டு தட். ஏன்னா இப்போ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்ல வி வில் ஹேவ் இன்ஃபர்மேஷன்ல. பிகாஸ் வாட் ஐ மீன் கோயிங் பை த ரூமர்ஸ் என்னன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. பிகாஸ் they want to give that manager a full pre-season அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா start filling these holes. See, I know you had to do so much after the season ends. Okay, இப்போ ஒரு வாரத்துல வந்து you let the manager go. You tried talking to Konate, it didn't work out, so you've let Konate also go. And now you've already started your search for your thing. எனக்கு என்ன தெரியுமா, இப்போ வந்து நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த கொனாட்டே போனதுனால நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி. What is your biggest priority transfer window-ல? DM. I don't care about any position. DM. எனக்கு வந்து நான் வந்து சேம் டிஎம் அண்ட் சென்டர் பேக் ரெண்டுமே. ஃபார்வர்ட்ல எவனை வாங்கினாலும் நீங்க சென்டர் பேக் சொல்றீங்க ஜாக்கெட் இவன் லியோனி கோமெஸ் வேண்டைக்குன்னு. ஜாக்கெட் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவன் எப்படி ஃபிட் ஆவான்னு கூட தெரியாது இந்த டீமோட. லியோனி வந்து இஸ் யங் கம்மிங் ஆஃப் an ACL இன்ஜுரி. கோமெஸுக்கு எப்போ அடுத்த ACL இன்ஜுரி வரும்னு தெரியாது. வேண்டைக்கு 34 வயசு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இதே மாதிரி இன்னொரு சீசன் வேர் ஹி பிளேஸ் எவ்ரி மினிட் வித் என்ன சொல்றது, ஒரு இந்த சீசனே நான் சொன்னேன் அவனோட எபிலிட்டி கொஞ்சம் டிக்ளைன் ஆகியிருக்கு. அடுத்த சீசன் சாதா மாதிரி ஒரு டிராப் ஆஃப் இருந்ததுன்னா அவ்வளோதான். டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு கிளாஸ் சென்டர் பேக் 100% வேணும். What is the procedure to cancel Liverpool league games?
நம்ம வந்து கப் கேம்ஸையும் யூரோப் மட்டும் போய் விளையாடிட்டு வந்துருவோம். ஏதோ பணத்தை கொடுத்து டாப் 4 மட்டும் இல்ல முடிச்சுக்கிறோம்டா அதாவது அப்படின்னு. இல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒண்ணு இப்பதான் ரீசெண்டா பார்த்தா செனசி வந்து டாட்னம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு Yeah. he would have been a good option. பட் என்னோட ஃபேவரட் பிரீமியர் லீக்ல ரியலிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தோம்னா ஐ ரியலி லைக் நேத்தன் காலின்ஸ் பிரென்ட்ஃபோர்ட். ஆமாங்க. either him or even லக்ரா, அந்த கிறிஸ்டல் பேலஸோட லக்ரா, கிறிஸ்டல் பேலஸ் லக்ரா. ஆமா அவங்க ரெண்டு பேருமே will be immense. ஸ்லாட்டர் பெக்கு வெறும் 50 மில்லியன் யூரோஸோ என்னமோ தாங்க கிளாஸ். அவருக்கு ஏதோ ரிலீஸ் கிளாஸ் இருக்கு. ஆமா அங்கேயும் போல என்ன அதான் சொல்றேன்ல. சி ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் நெகட்டிவ். என்னடா புது மேனேஜர் வந்துமே நீங்க ரெண்டு பேருமே வந்து டாப் 4 போதுங்கிறீங்க, மற்றது வந்தா பரவாயில்ல வந்தா பரவாயில்லங்கிறீங்க அப்படின்னு. See, this is the reality we are in right now. நீங்க வந்து you can be delusional and say ஏய் எனக்கு அடுத்த சீசன் ட்ரிபிள் வேணும்டா, இல்ல எனக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் வேணும்டா நீங்க நினைக்கலாம். பட் this is unfortunate reality. We have to build again. Next season is again, it's all about building தான். Next season don't expect anything. Minimum you have to get top 4. Top 4 இல்லாமல you cannot finish. But that's the minimum. Maximum என்ன வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் போனஸ் தான். I don't want to be in this situation, but unfortunately we are in this situation. இல்லைங்க, இட்ஸ் நேச்சுரல். இல்லை ஒரு கிளப்போட சைக்கிளில் இட்ஸ் நேச்சுரல் சார். நீங்கள் வந்து அந்த போன வேண்டேக் ஆலிசனோட ஜென்ரேஷன் வந்து தே ஹவ் ஒன் என்ன 2 பிரீமியர் லீக்ஸும் வந்துச்சா. தட் சைக்கிள் அந்த 2016 to 2026 வந்து அவங்களோட பீரியட். இப்போ அடுத்த பீரியடுக்கு we are preparing, அவ்வளோதான். இல்லை பட் அதான் ஐ டோன்ட் நோங்க நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அது இன்னைக்கு தான் வந்து த டாக்கிங் டு இரையோலா அப்படின்லாம் வந்துச்சு. பட் I don't know what to believe and what not. But Joyce வந்து is the nailed on candidate. It's not like they have many options அப்படின்லாம் வந்து பேசுறதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. பட் see with Iraola நீங்க சொன்ன மாதிரி there are so many doubts. I hope this management is damn sure that they know what they are doing. நீங்க சொன்ன மாதிரி இதுதான் வந்து இதோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட். யாரோ ஒரு டேட்டா அனலிஸ்ட் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களோட சப்ஸ்டாக்ல நான் இது மேனேஜர் இவாலுவேஷன்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங்ஸ் டு டூ இன் ஃபுட்பால். ஏன்னா பிளேயர்ஸ் பிளே அ பிக் ரோல் அதில். ஸோ உங்களுக்கு த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் யூ ஹேவ், த கைண்ட் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் யூ ஹேவ், உங்களோட ரோல்ஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் யூ ஹேவ், எல்லாமே வந்து இட் பிளேஸ். ஸோ ரொம்ப நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஒரு மேனேஜர் இவாலுவேட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் பை த ஃபேக்ட் தட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டான்ஜிபிள்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இட் பிகம்ஸ் அவன் எழுதியிருக்கான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கு இட் பிகம்ஸ் த ஹார்டஸ்ட் திங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளேயர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பிளேயர் இவாலுவேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்க டீம்மேட்ஸ்கிட்ட பேசலாம், அவங்க மேனேஜர்கிட்ட பேசலாம், அவன் எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மேனேஜரை இவாலுவேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஆஸ் ஃபோர்த் கம்மிங் மேனேஜர்ஸை பற்றி ஈவன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னொரு கிளப்பிட்ட. பட் எனிவே அதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். அங்கேருந்து கிளம்பிடுவோம், அவ்வளோதான். அது வேலை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது என் தலைவனை எல்லாம் பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வரப்போற தலைவனை வந்து என்னன்னு ஆர்வத்தோட இருக்கேன். என்னவா இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த ப்ரீ சீசனை மட்டும் ஒழுங்கு மரியாதை வேர்ல்டு கப்ல ரொம்ப ஏர்லியா தோத்து போட்டு வந்துருங்கடா. அதுதான்டா நான் ஆசையோட கேட்டுக்கிறேன். முக்காவாசி வந்துருங்க எல்லாரும். இல்ல இந்த பாட்காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த பாட்காஸ்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாது. நான் வந்து ஐ எம் a big fan of international football. ஸோ எல்லா லிவர்பூல் பிளேயரும் வேர்ல்டு கப் எவனால வேர்ல்டு கப் ஃபைனல் போக முடியும் போயிட்டு வாங்கயா. இந்த ஆளு வேற பெரிய உத்தமனு. இவர் வந்து போய் அவங்க வந்து இன்டர்நேஷனல் கப் வச்சதுக்கு அப்புறம் தான் இவர் இங்க கூட்டு வருவார். ஆமாங்க, வர்ஜில் வேண்டைக்கு வேர்ல்டு சாம்பியன் எழுதி வச்சுக்கோங்க. நெதர்லாண்டு. ஐயோ எவன் கோல் போடுவானே தெரியாம தத்தளிக்கிற டீம் அது. சும்மா இருங்க. கேக்போலாம் நீங்க நெதர்லாண்ட்ஸ் ஜெர்சி போட்டு பார்த்தது இல்லையே? பாத்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன் நானு. பார்த்தனாலதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து 4 ரவுண்டு தாண்டினாலே பெரிய விஷயம் அந்த டீம் எல்லாம். அதாவது அவங்க டீம்ல ஸ்டார் பிளேயர் யாரு தெரியுமா? டியாகோ மாலன். ஏன்னா அவன் தான் அந்த எங்கேயோ பெட்டிஸ்ல வேற லெவல் வெறித்தனமான சீசன் அவனுக்கு. அதனால அவன் தான் வந்து கோல்டன் பூட். அவ்வளவுதான், நெதர்லாண்டோட டோட்டல் க்ளோஸ். முதலாள வேண்டைக்கு திரும்பி வரான், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எவனா இருந்தாலும் நல்லா வேர்ல்டு கப்ல நல்லா ஆடிட்டு வாங்கயா. ஈசாக்கு வேர்ல்டு கப்ல ஒரு 3 கோல் போட்டு வாயா. 3 ஷாட் எடுத்தாலும் பெரிய விஷயம். பாப்ப மக்களே. ஆனா வந்து how are you feeling? இரையோலாவோ ஒயினஸோ வேற யாருப்பா அவர் பேர் என்ன? சாஜா ஏதோ ஒண்ணு. ஷாஜா, சரி ஷாஜா. அதனால அவர்லாம் வந்து நீங்க வந்து எழுதுங்க கமெண்ட்ஸ்ல. என்னமோ மொத்தம் எல்லாத்துக்கும் பண்டிகை மாதிரி கொண்டாடுறீங்க.
இதே கொண்டாட்டத்தோட நெக்ஸ்ட் சீசன் போய் ஏதோ டைட்டில் ஐயோ நான் தான் வேண்டாம்னு சொன்னேன், பரவாயில்ல அடிச்சோம்னா நல்லா இருக்கும். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை. ஆமா, பட் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @காப் கருத்து இன்ஸ்டாகிராம்ல, @காப் கருத்து _LFC ட்விட்டர்ல. அப்பப்போ இந்த ஆஃப் சீசன்ல நிறைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணணும், இன்னும் பண்ணல, பட் பண்ணுவோம். எனிவே பேக் டு ஆனுவல் லீவ். இப்போ எல்லாரும் யூடியூப்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா.